பிரைஸ் எல்லாம் சரி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டுடைய சமூகத்திலே நான் இரவெல்லாம் ஜெபித்து காலையில் எழுந்தும் ஜெபம் பண்ணினேன். ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் இந்த சபையை மக்களுக்கு தரணுமே. அப்போ இது வரைக்கும் இத்தனை வாரமாகவும் நல்ல வார்த்தையை கொடுக்கலையா அப்படி நமக்கு நினைக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வார்த்தையை கொடுக்கணும் என்பது தான் என்னுடைய விருப்பம். அதில் இந்த வாரத்திலே நான் ரொம்ப பிரத்யேகமாக எதிர்பார்த்தது என்னவென்றால், பலர் பலவிதமான காரியங்களிலே அகப்பட்டு சிக்கி கொண்டு கஷ்டப்பட்டு பலவிதமான வருத்தத்தோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு முடிவு எட்ட கிடைக்க ஆண்டவர் நல்ல வார்த்தையை கொடுக்கணும் என்பது என்னுடைய விருப்பமாக இருந்தது. அதன்படி தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படியாக சொன்ன வார்த்தையை நாம் இப்போது வாசிப்போம். இன்றைக்கு வாசித்த இந்த வேத பகுதியிலே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அவர் எத்தனை தடவை தான் சொன்னால் நமக்கு என்ன இருக்குதுங்க? நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது? சில பேருடைய மன நினைவுகளை எண்ணங்களை நான் சொல்லிடுறேன். சிலருடைய மனசில் அவர் கிடக்குறாருங்க, அவர் சொல்லுவாருங்க, அவருக்கு என்னங்க இருக்குது? சொல்லிட்டு போகிறது தானே அவர். என்னது அவர் சொல்லிட்டு போயிடுறாங்க, சந்தோஷமாக இருக்கு, சந்தோஷமாக இருக்குது. எங்கே சந்தோஷம்? எங்கே சந்தோஷமாக இருக்குது? எங்கே சந்தோஷமாக இருக்க விடுறாங்க? எங்களை யாராவது சந்தோஷமாக இருக்க விடுறாங்களா என்ன? சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க. டாக்டர் கூட சொல்கிறாரு, மனசெல்லாம் கவலைப்படக்கூடாது, மனசு சந்தோஷமாக இருக்கணும். எல்லோரும் சொல்கிறது தான் இது, எல்லோரும் சொல்கிறது தானே இது என்று நீங்கள் அப்படி எண்ணிவிடக்கூடாது. இங்கே சொல்கிறது யார்? பவுல். என்ன சொல்கிறாரு? சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் முடியலையே. இருக்கிற சந்தோஷத்தையும் எல்லோரும் என்ன செய்கிறாங்க? கெடுத்துடுறாங்களே, சந்தோஷமாக இருக்க விட மாட்டுறாங்களே. எங்கே சந்தோஷமாக இருக்க? ஏன் சந்தோஷமாக இல்லை? சந்தோஷமாக இருக்க என்ன செய்யணும்? இது பவுல் சொன்ன வாரியம். இயேசு என்ன சொன்னார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக. அது பவுல் என்ன சொன்னார்? பவுல் என்ன சொன்னார்? சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னார். அவர் சொன்னது சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? இது கொஞ்சம் மாற்றப்பட்டது இருக்குது. என்ன சொல்ல வருகிறேன்னா, அவர் சொல்லும்போதே மனசுக்குள்ளே ஒரு எதிர்கேள்வி நமக்கு வருது. எங்கே சந்தோஷமாக இருக்கிறது? எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? அவர் ஈஸியாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு 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 வார்த்தை மனசில் நமக்கு வரும். நான் சொல்கிறேன், வாயால் சொல்கிறீங்களோ இல்லையா நினைப்பாங்க சில பேர். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? அவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? உங்கள் துக்கம். ஆமாம், ஏனென்றால் பவுல் என்ன தான் சொன்னாலும் உங்கள் மனசில் என்ன இருக்குது? பவுல் சொல்கிறாரு சந்தோஷமாக இருன்னு சொன்னாலும் மனசுக்கு என்ன மனசில் என்ன இருக்குது? துக்கம் தாங்க இருக்குது. அவர் சொல்கிறதுனால நமக்கு சந்தோஷம் வருதா, சந்தோஷம் இருக்குதா என்று சொன்னால் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். இயேசு சொல்கிற வார்த்தை என்னென்னா, எனக்கு தெரியும் நீங்கள்லாம் துக்கமாக தான் இருக்கீங்க, உங்கள் மனசில் துக்கம் இருக்குது, நிறைய காரியத்துக்கு நினச்சி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு துக்கம் இருக்குன்றது எனக்கு தெரியும். இயேசு என்ன சொல்கிறாரு? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இது எவ்வளோ நல்ல வார்த்தையாக இருக்கு பாருங்க. அதாவது அவர் சொல்கிறதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறேன். அவர் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்கிறது எப்படி? அவர் வழி சொல்லாமல் போகலை,
ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, நீங்கள் துக்கமாக இருக்கீங்க தான், இப்போ நீங்கள் துக்கமாக தான் இருக்கீங்க. இன்றைக்கு இந்த இடத்துல, இந்த நாளிலே, இந்த இடத்துக்கு வந்திருக்கிற அநேகருடைய மனதில் பல காரியங்களை நினைத்து பல துக்கத்தோடு வந்திருக்கலாம். உன் வீட்டை நினைத்து, குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளை எதிர்காலத்தை நினைத்து, உன் சரீர சுகத்தை நினைத்து, கடன் பிரச்சனை நினைத்து, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. நீங்கள் துக்கப்படுறதுக்கு காரியமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஏதாயிரம் ஒரு காரியம் உங்கள் மனசை துக்கப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. சில நேரங்களில் இந்த துக்கத்தை நீங்கள் காட்டுறதில்லை, சொல்கிறதில்லை, உங்கள் மனசுக்குள்ளே கூட சில நேரத்தில் வைத்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படியா? சரி, நல்லதான் இருக்குது, இருந்தால் சரிதான், வந்தால் நல்லது தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டுமானால் இயேசு சொன்ன வார்த்தையினால் மட்டும் அந்த சந்தோஷம் வந்துடாது. இயேசு சொன்னது போல நம்ம செய்யும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அங்கே நான் வாசிக்கிறோம் 20ஆம் வசனத்தையும், யோவான் 20 படிச்சிங்க இல்லையா, 22 நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான். இங்கே பார்த்தீங்களா, அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாருங்க பவுல். இயேசு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்படி மாறின பிற்பாடு அப்படி மாறிடுச்சுன்னா அந்த சந்தோஷத்தை யாராலும் எடுக்கவே முடியாது. யாராலும் கெடுக்க முடியாது, எடுக்க முடியாது. அவ்வளோ சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார், நமக்கு தருகிறார் என்று சொல்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு தருவார். எப்படி? அப்போ கவனிங்க, அப்போ சந்தோஷத்தை பெறுவது எப்படி? எதனால் நமக்கு சந்தோஷம் கிடைக்குது? பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிற அல்லது எடுக்கிற சூழ்நிலைகள் தான் அதிகமாக நடக்கிறது. நம்ம சுற்றி, நம்ம குடும்பத்தில் எப்பொழுதுமே என்ன, நம்ம சந்தோஷமாக இருக்காதபடிக்கு காரியங்கள் நடக்குது. சில நேரத்தில் சிலர் பேசுகிற வார்த்தைகள், சில பேர் பேசுகிற வார்த்தை, செய்கிற செயல்கள் என்னது, அது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. உங்களுடைய சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், வறுமை சூழ்நிலைகள், கடன் பிரச்சனைகள், வியாதி, சரீரத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனைகள், இப்படி பல காரியங்களை நினைக்கும்பொழுது, பார்க்கும்போது எங்கள் மனசு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுது. சந்தோஷமாக இருக்க முடியுமா? எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? என்னமோ சொல்கிறீங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறீங்க, சந்தோஷத்தை கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்க, சந்தோஷம் வரும்னு சொல்கிறீங்க, துக்கம் வந்து சந்தோஷமாக மாறும்னு சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய துக்கம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறணும் என்று சொன்னால், நல்லா புரிஞ்சிங்க, நீங்கள் நினைக்கிறது போல் உங்களுடைய பிரச்சனைகளோ, உங்களுடைய வியாதியோ, உங்களுடைய பாரங்களோ உங்களை விட்டு நீங்கும் போது தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும் நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், புரியுதா, ஒரு நாளும் அது நீங்காது, உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்காது. ஆனால் அநேகர் அப்படி தான் நினைக்கிறார்கள். சந்தோஷம் என்று சொன்னால் நம்ம வேண்டினது, விரும்பினது, எதிர்பார்க்கிறது கிடைத்து விட்டால், கிடைக்கும் பொழுது, கிடைத்தால் நமக்கு ஒரு சந்தோஷம் என்று எண்ணி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். காலங்காலமாக காத்துக்கிட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நேற்றுக்கு இல்லைங்க. ஒரு சிலர் வருஷக்கணக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்காதா, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, இது முடிந்தால், இது நடந்தால், இது வந்தால், இது கிடைத்தால் என்று எதிர்பார்த்து காலம்தான் போயிட்டு இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறதுங்கள முடிவுறதும் கிடையாது. உங்களுக்கு சந்தோஷமே வாழ்க்கையில் இல்லாமல் போய்டுது. அப்போ என்னைக்கு தாங்க அதுக்கு முடிவு? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறது போல் உங்களுடைய பிரச்சனை எதுவோ, உங்களுடைய வியாதியாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், பிள்ளைகளை குறித்த காரியமாக எதுவாக இருக்கட்டுங்க, இது நடந்தால், இது நிறைவேறினால், இது கிடச்சிச்சுன்னா, இது முடிஞ்சிடுச்சுன்னா, இந்த கடன் தீர்ந்துடுச்சுன்னா, அப்படி சொல்கிறீங்க பாருங்களேன், இந்த சரீரத்தை வியாதி மட்டும் நல்லா சுகம் ஆயிடுச்சுன்னா அப்படி நினைக்கிறீங்க பாருங்க, அது அல்ல. அது நடக்கும். நான் சொல்கிறது பாருங்க, அப்படின்னு நடக்காதா என்று சொல்லிங்கன்னா அது நடக்கும். ஆனால் அது நடந்தாதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதும் நடக்காது, நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமும் கிடைக்காது. புரியுதா? புரியலே தெரில. கவனிங்க, நீங்கள் எதை நினைத்து, எதை எதிர்பார்த்து, எதற்காக காத்திருக்கிறீர்களோ அது நடந்தால், அது கிடைத்தால், அது வந்தால், அது கையில் இருந்தால் ஒரு மனசுக்கு திருப்தி ஆகும் என்று நீங்கள் எதற்காக காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அது நடக்காது. கவனிங்க, அது நடக்காது. அது நடந்தால் தானே சந்தோஷமே வரும். அப்புறம் நீங்கள் காலத்துக்குமே சந்தோஷம் இல்லாமல் போயிடும். அப்புறம் என்ன தான் சொல்ல வரீங்க? அதை தான் இப்போ நீங்கள் சொல்ல போகிறேன். கவனிங்க, அப்போ சந்தோஷம் என்பது, நல்லா கவனிங்க, நமக்கு மனசுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் என்பது நீங்கள் நினைக்கிறது போல, நீங்கள் எதை உங்கள் கண்ணால் எதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, எதை இப்போது அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்களோ, இதிலிருந்து ஒரு விடுதலையோ ஒரு தீர்வும் கிடைத்தால் கிடைக்கும் என்று நினைக்கிற எண்ணம் தவறு என்று சொல்ல வருகிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? 1 2 பேருக்கு தான் நான் சொல்கிற காரியம் புரிஞ்சிருக்குது. அடப்பாவுமே, என்ன எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. கவனிங்க, அதாவது எந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கலையோ, நடக்கலையோ, அது நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், இப்படி எத்தனையோ காரியம் இருக்குதுங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படலையே, இதுக்கு ஒரு முடிவு இல்லையே, இதுக்கு ஒரு விடுவி இல்லையே, இந்த நோயிலேருந்து எனக்கு விடுதலை இல்லையே, இந்த கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை இல்லையே, இந்த வீட்டை இன்னும் கட்டி முடிக்க முடியலையே, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கவே இல்லையே, இவங்களுக்கு இன்னும் இந்த குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லையே, இந்த உடைந்த பிரித்து போன குடும்பம் இன்னும் ஒன்று சேரவில்லையே, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குதுங்க. இப்போ நான் சும்மா 4 தான் காமிச்சிருக்கேன். நான் சொல்லாத எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு. இது ரொம்ப நாளாகவே எனக்கு அப்படி சொல்லுவீங்க, எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த காரியம் மனசில் ஓடிட்டு இருக்குங்க, என்னைக்காவது ஆண்டு செய்ய மாட்டாரா என்று சொல்லி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கிறது போல் அந்த பிரச்சனை முடிந்தாதான் முடியும், அந்த முடிந்தாதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனையும் முடியாது, உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்காது அதன் மூலமாக. அப்போ சந்தோஷம் எப்படி வரும்? அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். கவனிங்க, சந்தோஷம் என்பது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற, அனுபவித்து கொண்டிருக்கிற, நினைத்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை முடிந்தால் அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைக்கிறீங்களே, அதுதான் தப்பு, தவறு. எல்லாம் புரிஞ்சுங்க. அப்படிங்களா? ஆமாம். அதே சமயம் அப்போ இதுக்கு முடிவே இல்லையா, அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா? என்னங்க அது பிரச்சனையும் தீராதுன்றீங்க, சந்தோஷம் கிடைக்காதுன்றீங்க. முதல்ல இப்போ தான் சொன்னீங்க, ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சிங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தையை கேட்கும்போது எங்களை எல்லாருக்கும் எங்களுக்கு துக்கமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறத கவனிங்க. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறாது. புரியுங்களா? அப்போ என்ன செய்யணும்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும் என்று சொன்னால் முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற துக்கம், உங்கள் மனசுக்குள்ள துக்கம் இருக்குது பாருங்கள், ஒரு கவலை, அதை தூக்கி ஒரு மூட்டை கட்டி ஒரு சாக்கில் போட்டு ஒரு மூட்டையில் வச்சு கட்டி அப்படி தூக்கி ஓரமாக வச்சுவிட்டு இன்றைக்கு நான் சொல்கிற காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிடும். அந்த மூட்டை கட்டி வைக்கிறதுன்னு சொன்னேன்னு சும்மா வேடிக்கைக்காக சொன்னேன், அந்த மூட்டையில் இருக்க துக்கமும் போயிடும். நிஜமா? நிஜம்தான். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, அது ரட்சிக்கப்பட்ட விசுவாசி நினைக்கிறது என்ன அப்படின்னா, வசனம் தெரியுது, இந்த வசனம் தெரியுது, இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், இது போல் எத்தனையோ வசனங்களை கேட்குறோம், படிக்கிறோம், எல்லாம் சரிதாங்க, எல்லாம் சரிதாங்க. எங்கள் மனசு எங்கே சந்தோஷமாக இருக்குது, எங்கள் மனசில் மகிழ்ச்சி எங்கே இருக்குது? இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சில பேர் சோர்ந்து போகிறாங்க.
அநேகர் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்திருக்க விசுவாசிகள் உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், வந்திருக்கிற உங்களோடு நான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறேன். நீங்கள் பல ஆண்டுகளாக ஆண்டவர் இயேசுவை வணங்குகிற, பின்பற்றுகிற, சேவிக்கிற, விசுவாசமாக இருக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கலாம். ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கீங்க, வேதெல்லாம் படிக்கிறீங்க, நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, ஆலயத்துக்கு வரீங்க, ஆராதனைக்கு வரீங்க, எல்லாம் ஓகே. ஆனாலும் உங்களுக்கு இன்னும் சில தீராத பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது என்ன நினைக்கிறாங்க? நாமே சரியில்லை, என் குடும்பமே சரியில்லை, என் மனசே சரியில்லை, நான் என்னத்தை செய்ய என்று சொல்லி அநேகர் சோர்ந்து போய்விடுகிறார்கள். விசுவாசிகள் தான் நான் சொல்கிறேன். ஆண்டவர் மீது விசுவாசம் இருக்கிறது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் விசுவாசத்தில் ஒரு தளர்வு, ஒரு சோர்வு ஏற்பட்டு வருது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும்? நான் இதை வேதத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல நேரம் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்ததுன்றதுனால சும்மா நான் ஓரலாகவே நான் சொல்லிட்டு போயிடுறேன். நான் பல தடவை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது தான், அதனால தான் வாசிக்க வேண்டாம்னு சொல்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் அவன் நல்லவனாக வாழ்ந்தான், நீதிமானாக வாழ்ந்தான், நியாயமாக நடந்தான், பரிசுத்தமாக இருந்தான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அவனுக்கு மேலே மேலே துன்பம் வந்தது என்று சொல்லி நான் கடந்த வாரங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவன் என்றைக்காவது எப்போதாவது அவன் மனதிலே நம்ம இந்த மாதிரி இருந்திருக்கக்கூடாது, நம்ம இந்த மாதிரி நல்லவனாகவே வாழ்ந்திருக்கக்கூடாது, நம்ம வாழ்ந்ததுனால தான் நமக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னு அவன் நினைக்க கிடையாது. அப்படி அவன் நினச்சானா, நம்ம இதை விட பேசாமல் நம்ம அந்த தவறை செஞ்சுட்டு கூட போயிருந்துருக்கலாமே, இப்படிலாம் இருந்து நமக்கு என்ன நடந்தது என்று சொல்லி அவன் மனம் தளர்ந்து போகிற, மனசில் துக்கம் இருந்தது, அது வேறு விஷயம். அவனுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றினார். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை ஆண்டவர் அந்த நாட்டுக்கே அதிபதியாக உயர்த்திட்டார். அவனுடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம நீதி, நேர்மை, நியாயம் தவறாமல் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்னொரு சம்பவத்தை சொல்லலாம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையோடு நான் ஒப்பிட்டு நான் சொல்லுகிறேன். ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் அங்கே பார்க்குறோம். ரூத்தின் சரித்திரம் 4 அதிகாரம் தான் இருக்கிறது. எத்தனை பேர் அதெல்லாம் வேதத்தில் படிச்சிங்கன்னு தெரில. நிறைய பேர் அந்த பக்கமே போயிருக்க மாட்டாங்க. ரூத் எங்கே இருக்குன்னு சில பேருக்கு இப்போ தெரியாது. எடுங்கன்னா சீக்கிரமாக எத்தனை பேர் எடுப்பீங்க? வேதத்தை சரிவர படித்தவர்களுக்கு தெரியும் எந்த இடத்துல இருக்குதுன்றது. இல்லைன்னா பாருங்கள், இப்போ வேத வாசிக்குன்னு சொல்லும்போதே எவ்வளோ பேர் தடுமாறுறாங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? வேதத்தை அவர்கள் இன்னும் சரியாக புரட்டலைன்னு அர்த்தம். சரிங்க, இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வரேன். அப்போ ரூத்தினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். நான் இங்கே சொல்லிடுறேன், எடுத்து வாசிப்பதுக்கு நேரம் இல்லாதனால. இந்த ரூத் யார் என்று சொல்லும்போது, அவளுக்கு ஒரு கணவன் இருந்தான், பிள்ளைகள் கிடையாது, கணவன் இறந்துட்டான். கணவர் இறந்த பிற்பாடு இந்த ரூத் என்ன செய்கிறா? மாமியார் கூட இருக்கிறா. நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாம் போனதுக்கப்புறம், எல்லாம் இழந்ததுக்கப்புறம் புருஷன் இல்லை, பிள்ளை இல்லை, ஊர் இல்லை, உறவு இல்லை, என்னத்துக்கு வந்து என்னங்க பண்ண போகிறோம், எப்படியாவது இருந்துட்டு போகணும் என்று ஒரு விரக்தியில், வெறுப்பில் அந்த ரூத்து இல்லை. பொதுவாக அவனுங்க இன்றைக்கி விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. என்ன போங்க, என்ன விசுவாசமாக இருந்து என்னங்க பிரயோஜனம்? நான் பைபிள் படித்தோம், ஜெபம் பண்ணேன், ஆண்டு கொண்டு வந்து என்ன பண்ணுறது பாருங்க. இப்போ நான் இருக்கிறேன், யார் என்ன சொல்லலை, ரூத்தை சொல்கிறேன். நான் இப்படி இருக்கிறேன், இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன், என்ன இருந்தால் கடவுளை நம்பி என்னங்க பிரயோஜனம் கிடைக்கும்? எனக்கு ஒரு புருஷன் இல்லை, பிள்ளை இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது, வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, என்ன இருக்குது? என்ன சொல்லுங்கள் பாப்போம். இப்படி தான் இருந்தாள் அவள். அங்கே பாருங்கள், ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. இடத்தில் நானும் மரணம் அடைந்து, நீர் மாமியாரை பார்த்து சொல்ற, மருமகள் சொல்றதை பாருங்க. நீ மரணமடையும் இடத்துல நானும் மரணம் அடைந்து, நீ எங்க சாவுறியோ அங்கதான் நானும் சாவுவேன். படிங்க. அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அங்கதான் என்ன அடக்கம் பண்ணணும். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். யாரு? ரூத்து மாமியாரை பார்த்து சொல்ற வார்த்தைங்க அது. யோசித்து பாருங்க. இதை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு முகாந்தரம் இருக்கணுமா இல்லையா? நான் ரூத்தை தான் கேட்குறேன். என்னது? ஆமாம், ரூத்து ஆனால் இங்கே இல்லை. கவனிங்க, இந்த ரூத்து
மாமியாரை பார்த்து என்ன சொல்லுது? அதாவது நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன், நீங்கள் எங்கே சாவுவீங்களோ அங்கே தான் நானும் சாவுவேன், உங்களை எங்கே அடக்கம் பண்ணுவாங்களோ அங்கே தான் என்னை அடக்கம் பண்ணணும். எப்படி இருக்குது அந்த வார்த்தையை பாருங்கள். பண்ணணும், அப்புறம் அடக்கம் பண்ணணும். அப்படி இதை மீறி நான் செய்துட்டேன்னு சொன்னால் கர்த்தர் என்ன செய்யணும்? அங்கே தான் கர்த்தர் வராரு. அதுக்கு சொல்ல வந்தேன். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பெண்மணிக்கு என்னங்க இருக்காங்க, என்ன சோர்ஸ் இருக்குது? நான் சொல்ல வர்றது இதாக ஒரு புள்ள இருக்குதா, ஒரு சொத்து இருக்குதா, ஒரு வீடு இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூத்து ஒன்றுமே இல்லாத ஒரு நிரபராதின்ற மாதிரி நிராயுதபாணியாக இருக்கிறா. ஒன்றுமே இல்லை, ஒரு வீடு இல்லை, வாசல் இல்லை, நிலம் இல்லை, ஒன்றும் கிடையாதுங்க, குந்த குச்சி கிடையாது. புருஷன் இறந்துட்டான்றதான் ஊர் தாண்டி வந்துட்டு நிற்கிறப்ப சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. இதில் போய் மாமியாரை வேற மெச்சிக்கிறா. இதில் என்னங்க இருக்குது? மாமியாரால் எதாவது ஆகுமா, எதாவது சோறு இருப்படும், அதுக்கும் வழி கிடையாது. நீங்கள் அந்த சரித்திரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இதை சொல்ல வருகிறேன், எந்த ஒரு சோர்ஸ் இல்லாத ஒரு நிலையில் எனக்கு நீங்கள் அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்குது? அங்கே என்ன சொல்ல வருகிறேன்னா, அப்போ அந்த சூழ்நிலையிலையும் நிலை குலையாமல், பொதுவாக நீங்கள் வேணால் அந்த ரூத்து இடத்துல உங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்கள் சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, உங்கள் ஊரில் யாராவது ஒரு பொண்ணை ஒரு கற்பனையை வச்சு பாருங்களேன். இந்த இடத்துல ரூத் இருந்த இடத்துல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நபரை வச்சு பாருங்களேன். என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, எப்படி செய்வாங்க, எப்படி இருப்பாங்க அவங்க? ஆமாப்பா, ஒன்றும் கிடையாது, எனக்கு என்ன கிடையாது, புருஷன் இல்லை, புள்ள இல்லை, ஒன்றும் இல்லை, வாழ்க்கையே போயிடுச்சான்ப்பா. ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி செய்வாங்க. என்ன செய்வாங்க அவங்க விரக்தியில்? எதுக்கு நான் வாழணும், ஏன் இப்படி இருக்கணும், நான் எப்படியாவது இருந்துட்டு போகிறேன் போ, அப்படிலாம் நினச்சி ஏனோ தானோ என்று இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சில பேர். அவங்கள்ட்ட போய் கடவுளை பற்றியோ ஆண்டவரை பற்றியோ சொன்னாங்க. ஆமாம், ஆண்டவர் என்ன பண்ணார் இப்போ எனக்கு? ஆண்டவர்னு தூக்கிட்டு வரீங்க, எனக்கு ஒரு புருஷனை கொடுத்தாரா, கொடுத்த புருஷனையும் தான் சரி, ஒரு பிள்ளை இருந்தாலும் அதுக்காக வாழலான்னு பார்த்தா அதுவும் போயிடுச்சு. பெருசாக ஆண்டவரை பற்றி சொல்ல வந்திருக்கோம் போங்க. இதை போல் விசுவாச ஆட்கள் இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டார் எனக்கு ஆண்டவர்? ஆண்டவரே மேலேயே இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படி சொல்லலை. எவ்வளோ தூரம் ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவளாக இருந்தால் மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக அவருடைய நல்ல குணத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். அது என்ன குணம் என்று சொல்லும் பொழுது, தன்னுடைய மாமியாரே வேண்டான்னு சொல்கிறான். மாமியார் என்ன சொல்கிறா? மருமகளை பார்த்து, என்னது நீ வாழ வேண்டிய ஒரு பொண்ணு, என்ன என் கூட வர்றதுனால உனக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, புரியுதா? உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, ஏன்னா வயசானவ, நான் எப்படியாவது போய்க்கிறேன், நீ போய் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்க, நீ நல்லா வாழ்ந்துக்கன்னு அவள் சொல்கிறா. மனசான சொல்கிறா, நீ வேணா ஒரு கல்யாணம் வேணாலும் பண்ணிக்க. இவ்வளவு சொல்லியும் அதையெல்லாம் மறுத்துட்டு அந்த ரூத்து என்ன சொல்கிற? அந்த பேச்சை விட, அந்த பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது, உங்கள் கூட தான் இருப்பேன். என்னங்க இது? எதை அப்படி அவளை இருக்க வச்சுட்டு? அவளுடைய நல்ல குணத்துக்கு நான் சொல்ல வருகிறேன். என்ன சொல்ல வருகிறேன்? இப்படிப்பட்ட ஒரு கடினமான, கசப்பான, கஷ்டமான சூழ்நிலையிலே கூட தேவன் நிமித்தமாக, கர்த்தர் நிமித்தமாக, கர்த்தருடைய பிள்ளை என்பதனால அவரிடத்துல ஒரு நல்ல குணத்தை, சுவாபத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இவ்வளோ சூழ்நிலையில் யாருக்கு இப்படிலாம் இருப்பா? அப்படியா உங்களால் பார்க்க முடியுமா? அப்படி யாராவது சொல்லுவாங்களா? அதாவது மாமியார் இருக்கிற இருந்தால் போதுங்க, முதல்ல அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க நேர்மையாக, உண்மையாக, ஒழுங்காக இருப்பாங்களான்றதான் கேள்வி. இப்போ இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் மாமியாரோடு இருக்கிறதுக்காக வந்ததோடுமே மாமியாரை விட்டு போகிறதுக்கு வழி என்னன்றது தான் பார்க்குறாங்க. அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாசிகள் அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசியுடைய மனநிலைமையில் அப்படி வரவே கூடாது. அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. யார் வேணாலும் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம். இங்கே நான் பார்க்குறோம், என்ன சொல்ல வந்தேன் கவனிங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணசாலியாக இருந்ததுனால இந்த மாமியார் என்ன சொல்லுது பாருங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, எவளை நோக்கி? ரூத்தை நோக்கி, என் மகளே, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நான் உனக்கு ஒரு சௌக்கியத்தை தேடாம இருப்பேன். நான் சொன்னது யாரு? மாமியார். யாரை பார்த்து? மருமகளை பார்த்து. எப்படின்னா சொல்றா? என்ன சொல்றா? போவாசின் வேலைக்காரிகளோட. அதெல்லாம் வேண்டாம், கவனிங்க. அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நான் கொண்டு வரேன். என்ன சொல்றா?
நான் உனக்கு ஒரு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேன். அதாவது உன் சந்தோஷத்தை நான் தேடாமல் இருப்பேனா? இப்படிலாம் நீ கருத்தாக இருக்கிற, கண்ணாக இருக்கிற, குணமாக இருக்கிற, அடாடாடாடாடா. இதனால் பூரிச்சு போகிற அந்த மாமியாருடைய மனசு என்ன சொல்லுது? இப்போ பாவம் இந்த பிள்ளை இப்படி நடக்கையை பார்த்து, செயலை பார்த்து, பேச்சை பார்த்து, வார்த்தையை பார்த்து மாமியாருக்கே இந்த மனசு கேட்கல. பாவம் இந்த பிள்ளை வாழ வேண்டிய வயசிலே வாழ்க்கையை எழுந்துட்டு என் பின்னால் சுற்றிட்டு நிற்கிது. அந்த மாமியார் சொல்கிறா, என்னது, உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனா? இந்த மாதிரிலாம் இருக்கிற உனக்கு நீ நல்லா இருக்கணும், உன் சந்தோஷத்தை நான் தேடாமல் இருப்பேனா? அப்படி சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இப்போ படிக்க நேரம் இல்லை. அதுக்கப்புறம் தான் நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது ரூத்து, போவாஸ் என்கிற ஒரு பெரிய பணக்காரன், வசதி படுத்தும் ஒரு நல்ல மனுஷன், ஒரு தெய்வத்துக்கு பயந்த ஒரு மனுஷன். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படித்தாதான் தெரியும், நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தானாக முன்வந்து இந்த ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறான். இதுதான் இங்குள்ள வாழ்க்கை சரித்திரம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் அன்றைக்கு கூட இடையில சொன்னேன், இந்த திருமணத்தில் கூட ரூத்தை பற்றிய ஒரு சாட்சி. என்ன சாட்சி? போவாஸ் சொல்கிறாரு, என்னது, நீ ஊரில் உள்ளவர்களே 3ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னது, நீ குணசாலி என்பதை ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அப்பா, ஊருக்கே தெரியும்ப்பா, நீ நல்ல பிள்ளையா, நீ நல்ல பண்ணு. சரிங்க, இப்போ இதை பற்றி பேச போனால் வேறு மாதிரி ட்ராக் போயிடும். நான் சொல்ல வந்தது கவனிங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம், ஒரு துன்பம், ஒரு துக்கம், ஒரு மனசு உடைஞ்சு போன நிலையில் தான் நிறைய பேர் வாழ்க்கையிலே தடுமாறுகிறார்கள். தடமாறி ஆண்டவரை விட்டு விலகி, ஆண்டவரை மறுதலிச்சு, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து, ஆண்டவரையே மறந்து வாழுதாங்க. அவங்கள போய் நீங்கள் சந்தித்து கேட்டு பாருங்களேன், எனக்கு என்ன செஞ்சார் அவர்? ஏசுநாட்ட வாங்கன்னு கூப்பிட்டீங்க, நான் வந்தேன், ஏசுநாத் என்ன கொடுத்தாரு எனக்கு? போங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானே வெறுத்து போய் உட்காந்துருக்குறேன், என்ன விடுங்க. எத்தனை பேர் பின்மாற்றம் அடைந்தவர்களை போய் நீங்கள் சந்தித்து பார்த்து பேசும்போது சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன். நான் சொல்கிறேன், அவங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் உண்மை. அவங்க சொல்லும்போது நீங்கள் எல்லோரும் வாயடிச்சு வந்துடுவாங்க. இப்போ நம்ம சபை சில விசுவாசிகளை அனுப்புவேன், நாங்கள் அவங்க இப்படி பேசுகிறாங்க, நம்மளை ஒன்றுமே சொல்ல முடியல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வார்த்தையை நல்லா கவனித்து கேட்டுங்க. இருமா வாயடிச்சு போய் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு சத்தியம் தெரில, அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை, அவங்க சொன்னால் போகிறாங்க. நாம் என்ன சொல்லணுன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அப்போ உன்னுடைய நிலைமை மாறணும், சூழ்நிலை மாறணும், என்ன செய்யணுன்றது தான் முக்கியம். அப்போ ரூத்துடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அவ்வளோ ஒரு கசப்பான கடினமான சூழ்நிலையிலும் அவர் நேர்மை தவறாதவளாக இருந்தால், உண்மையாக இருந்தால், ஒழுக்கமாக இருந்தால், பக்தியாக இருந்தால், எதுலையுமே அவர் தவறலையே. அதே போல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாகவும். இதில் தானே எல்லாரும் கோட்டை விடுறாங்க. அவங்க ஏன் இப்படி இருக்கிறன்றதுக்கு காரணமே என்ன சொல்கிறாங்க? என் பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனை, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனைங்க, அதனால் என்னால் ஜெபிக்க முடியலைங்க. சில பேர் சொல்கிறத நான் சொல்கிறேன். இப்படி வரிசையாக நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போக முடியும். என்ன சொல்ல முடியும் பாருங்க. தானியேலில் நான் வாசிக்கிறோம். தானியேல் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம் நேரம் இல்லை, நானே சொல்லிட்டு போயிடுறேன், எல்லாமே தெரிஞ்ச சம்பவம் தான். தானியேலே சிங்கக்கவியில் கொண்டுட்டு போய் போட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய முறை பிரசங்கம், செய்தியில் எல்லாம் படித்து கேட்டிருப்பீங்க ஓரளவுக்கு. ஆமாம் ஞாபகம் தலையாட்டுவீங்க. தானியேலே ஏன் சிங்கக்கவியில் போட்டாங்க என்று யாருக்காவது தெரியுமா? எதனால், என்ன காரணத்துக்காக, அவன் என்ன தப்பு பண்ணால், அவன் மேலே குற்றச்சாட்டு என்ன, எதற்காக தானியேல் சிங்கக்கவியில் போடப்பட்டான்? தெரிஞ்சவங்க சொல்ல வேண்டாம், தெரியாதவங்க சொல்லுங்கள். அது என்ன தெரிஞ்சவங்க? எனக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியும்னு, அவங்கள நான் கேட்கல. யார் சொல்லுவா? பின்னாடி முன்னால் உள்ளவங்களாம் தெரியும். தானியேலை எதற்காக சிங்கக்கவியிலே கொண்டு போய் போட்டார்கள்? யாருக்கு தெரியும்? என்னது? சரி, பொறிச்சலையா? ஐயோ, எங்கே ட்ராக் மாறிட்டாங்க யாரும். அது இல்லை, கவனிங்க. தானியேல் தினமும் 3 வேளை தவறாமல் ஜெபிக்கிறவன். நல்லா கவனிங்க. அதுதான் நேரம் ஆகிடும் தான் நான் அதெல்லாம் எடுத்து படிக்க சொல்லாமல் நான் சொல்லிகிட்டே போகிறேன். தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணுவான். இதை தவிர அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணவே இல்லைங்க. நமக்கு வேடிக்கையாக இருக்குது, சிரிப்பாக தான் இருக்குது இதெல்லாம் படிக்கும்போது. என்னது, வேறு எந்த தப்பும் பண்ணலிங்க.
இவன் போய் ஒரு கோல் மூட்டி என்ன பண்ணுறான், போய் ராஜாவிட்ட போய், இங்கே பாருங்கள் அங்கே ஒருத்தருக்கு அந்த தானியல்னு எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தாங்க வந்து சொல்லணும், நீங்கள் இந்த நாட்டுக்கு ராஜா, ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட தான் வந்து சொல்லணும். இவன் அங்கே போய் வந்து மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான், என்னமோ மொனன்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதிராக அவன் என்ன செய்கிறான். இதெல்லாம் பைபிளில் கிடையாது, நான் சும்மா உங்களுக்காக சொல்கிறேன். என்னமோ உங்களுக்காக அவன் செய்வனை செஞ்சிட்ருக்கிறான், மந்திரம் பண்ணிகிட்ருக்கிறான். இங்கே பாருங்க, சில பேர் அப்படிலாம் சொல்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஜெபிக்கிறவங்களே நீங்கள் பாருங்க, இப்படி ஜெபிக்கிறவங்களே அதாவது ரட்சிக்கப்படாத அவிஸ்வாசிகள் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ மந்திரம் பண்ணுறாங்க, நம்மளுடைய ஜெபத்தை பற்றி அவங்களுக்கு தெரியறதில்லை, எனக்கு எதிராக அப்படிலாம் நமக்கு செய்கிறதும் கிடையாது, செய்யவும் கூடாது. அதே போல தான் அவங்க நினச்சிட்டாங்க, என்னமோ பண்ணுறாங்க. ராஜாவுக்கு தெரியாது இல்லை, ஆனால் ராஜா தெரியாதனமாக ஒரு சட்டத்தை போட்டுட்டான். அதை பிடிச்சிக்கிட்டு நானும் அந்த சட்டத்தின்படி இவனை சிங்கக்கபிலை தான் போடுன்னு சொல்லி சிங்கக்கபிலை போட சிங்கக்கபிலை கொண்டு போய் போட்டாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க. இப்போ தானியேலை பற்றி நம்ம பல முறை படிச்சிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம் இதே இந்த சம்பவத்தை. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, இந்த சிங்கக்கபிக்குள்ளே தூக்கி போடப்பட்ட அந்த தானியேல் இரவு முழுவதும் இந்த சிங்கக்கபியிலே தான் இருந்திருக்கிறான். விடிஞ்ச பிற்பாடு தான் ராஜா வருகிறாரு, அவனை கூப்பிடுறாரு, அவனை தூக்கி விடுறாங்க, அவன் உயிரோடு வந்திருக்கிறான். சிங்கம் அவனை சேதப்படுத்தலை, சும்மா அவனுடைய சிங்கத்தோட நகம் கூட அதில் படலை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், அதை விடுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த இரவு முழுவதும் சிங்கக்கபியில் சிங்கத்து கூட இருந்த அவனை என்ன செய்தான், இதை பற்றி பலர் பல விதமான பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, நிம்மதியாக தலைக்கு ஒரு தலைவாணி மாதிரி சிங்கத்தை மேலே தலைக்கு வச்சுட்டு நல்ல ஜம்முன்னு தானியேல் தூங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. நான் அதை மறுக்கலை, நான் எதிர்ப்பாக பேசவில்லை, இருந்திருக்கலாம், அவன் நல்லா ஹாயாக தூங்கியிருப்பான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை விட நான் இன்னொன்று கேட்க வரேன், அவன் மனசில் அவன் என்ன நினச்சிருப்பான் என்று சொன்னால், அவன் தவறாக நினைத்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்ல வருகிறது நவீன கால தானியலுக்கு வருகிறேன், அது அந்த காலத்து தானியலுங்கிறது. இப்போ நம்ம காலத்து தானியலுக்கு என்ன நினைப்பார் என்று நான் சொல்கிறேன். என்னது என்ன நினைப்பார், தெரியாத தனமா, ஏன்டா நம்ம போய் ஜெபம் பண்ணோன்னு தெரிலையா, நம்ம பேசாமல் ஜெபம் பண்ணாமே இருந்திருக்கலாமே, இந்த ஜெபம் பண்ண போய் தானே நமக்கு இந்த நிலைமை ஆகிட்டுது. இந்த ஆள் பேச கேட்டுட்டு எந்த ஆள் பேச கேட்டுட்டு என்ன மாரி ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்றார்ல. நான் சொல்கிறது இது வந்து ஒரு கற்பனை கதை, கவனிங்க. இந்த ஆள் பேச கேட்டுட்டு ஜெபம் பண்ணுங்கன்று போய் ஜெபம் பண்ண போக நம்மளுக்கு தூக்கி என்ன பண்ணிட்டான், உள்ளே போட்டான். இவர் பேச கேட்டது சரியில்லை, இப்படிலாம் நினைப்பாங்கன்னு சொல்ல வரேன். நம்ம பேசாமல் ஜெபம் பண்ணாமே இருந்துருக்கோம். நம்ம சரி ஜெபம் பண்ணுன்னா இன்னமும் ஆண்டவரை காப்பாற்று வரோம், ஜெபம் பண்ணுன்னா அற்புதம் நடக்குன்றாங்க. என்ன நடந்துச்சு எனக்கு, இப்போ என்ன நடந்தது, எனக்கு என்ன நடந்தது சொல்லுங்கள், எனக்கு இது தேவையாது, எனக்கு இந்த நிலைமை தேவை எனக்கு. இந்த மாதிரி நான் ஒரு ஜெபம் பண்ண போவேன், நான் ஒரு பாவத்தை அறியேன், நான் ஒரு தப்பும் பண்ண கிடையாது, என்னை தூக்கி உள்ளே போட்டான். அப்போ ஜெபம் பண்ணினதுக்கு இதானா, இதான் பலனா? ஓ ஜெபம் பண்ண இதான் நடக்குமா, இன்னும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண இன்னும் அள்ளி கொடுப்பாருன்றாங்க. இப்படிலாம் நடக்குதுங்க அது. ஐயோ, அதனால் இங்கே பாருங்கள், இது நவீன கால தானியலை பற்றி நான் பேசிட்டு வரேன். அதனால் நான் ஊரில் உலகத்தார் அனைவருக்கும் நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஜெபம் பண்ணாமல் இருந்தால் இந்த பிரச்சனைலாம் வராது. ஜெபம் பண்ணுறதுனால தான் பிரச்சனை வருது, ஜெபம் பண்ணுறவங்களுக்கு தான் பிரச்சனை வருது. ஜெபம் பண்ணினவங்களுக்கு பிரச்சனை வந்ததுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. இது நவீன கால தானியல், நான் அந்த தானியலை சொல்லலை. இந்த காலத்து தானியல் பேசுகிறத பற்றி நான் கற்பனையாக பேசிட்டு வரேன். அதனால் ஊர் ஜனங்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பெந்தகோஸ்து சபையில் சொல்கிறதெல்லாம் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த ஜெபம் கேமெல்லாம் போய் பண்ணிட்டு நின்றுடாதீங்க. என்ன மாரி நிலைமை உங்களுக்கு ஆகிட போகுது. ஏதோ பரவாயில்ல, அந்த சிங்கம் என்னை ஒன்றும் பண்ணாமல் இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன், அந்த மாதிரி இந்த மாதிரி நிலைமெல்லாம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், அன்போடு சொல்லிக்கிறேன், அறிவுரை சொல்லிக்கிறேன். அதனால் ஜெபத்தை நிறுத்துங்கள். ஆஹா, இது எப்படி இருக்குது? இதை கேட்குறதுக்கு ஆள் இருக்கும். ஆமாம், இவன் சொல்கிறது நியாயமாக தானே தெரியுது. ஆமாம், அப்போ ஜெபம் பண்ணுறது போது ஜெபம் பண்ணுறவங்க வந்து ஆண்டவர் காப்பாற்றுவார்ன்னு தான் சொல்லியிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து காப்பாற்றணும், காப்பாற்றவே இல்லை. இவர் சொல்கிறது தானே கரெக்டு. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம், எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்துடுச்சு. ஒரு சிலருக்கு வந்தே போட்டுதுங்க. அதனால தான் இன்றைக்கு நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறது, இப்போ நான் சொன்னது போல் ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஆமாம், ஜெபம் பண்ணாங்க,
போன ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம்னு. நான் எந்த ஜபத்துக்கு நான் வரலைங்க. சும்மா எனக்கு வம்பு பண்ணாதீங்க. நானே பிரச்சனையில் உட்காந்துருக்கிறேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் முடிஞ்ச ஜபம் பண்ணிக்கங்க. இப்படி சொல்லுகிற சில நபர்கள் இருக்கிறாங்க. என்ன காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் அந்த வார்த்தையை சொல்கிறதை பார்க்கும்போது ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன செய்யுது தோணுது? சரி, இவங்கள்ட்ட போய் நம்ம ஒன்றும் பேச முடியாது. அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. ஏன் ஆண்டவர் போய் இவங்களை கைவிட்டார்? ஆண்டவர் ஒன்றும் கைவிடல. அப்புறம் தானியேலை கைவிட்டாரா? அப்போ நான் என்ன சொல்லுறேன், எந்த ஒரு இக்கட்டாக இருந்தாலும், என்ன ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் கவனிங்க, செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய அவன் தவறவில்லை. அதில் உறுதியாக இருந்ததுனால இப்போ என்ன நடந்தது? ஒருவேளை நடந்த காரியத்தையே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் நடந்ததை பார்க்கணுமா இல்லையா? என்ன நடந்தது? ஆண்டவர்னு சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான்னு இருக்குது. திரும்ப சிங்க கபியிலேருந்து தானியேலை எழுப்பினார் என்று சொல்லி போட்டுருக்குது. அப்புறம் அந்த தானியேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வசனம் பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் கடைசி, அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். இல்லை, அது 6ஆம் அதிகாரம். சாரி, 6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பார்த்தீங்களா? முடிவு என்னன்னு பார்க்கும். நடந்ததையே பேசக்கூடாது. அதாவது நமக்கு வருகிற நேரிடுகிற, நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. நான் சொல்ல வந்தது, தானியேல் செய்ய வேண்டியதை செய்தான். என்ன செய்தான்? ஜெபம் செய்தான். எப்போ செய்தான்? எதிர்ப்புகள் மத்தியிலே, தடையின் மத்தியிலே. ஜெபிக்கக்கூடாது என்று தடை, ஜெபிக்கக்கூடாது என்ற எதிர்ப்பு, அதற்கு மத்தியிலையும் அவன் அதை தொடர்ந்து செய்ததனால அவன் காரியம் ஜெயமாயிற்று. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுனாக்கா மூளையில் போய் முடங்கி உட்காந்துடுறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா போய் மூளையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறீங்க. என்னால் முடியலைங்க, என்னால் ஜெபம் பண்ண முடியாதுங்க, என்னால் பாட்டு பாட முடியாதுங்க, என்னால் பைபிள் படிக்க முடியாதுங்க, நான் இனிமேல் சபைக்கு வர முடியாதுங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இந்த பிரச்சனைலாம் தீர்ந்ததுக்கப்புறமா நான் சபைக்கு வரேங்க. எத்தனை பேர் உங்கள்கிட்ட அப்படி சொல்லியிருக்கிறாங்க? எத்தனை பேர் வராதவங்கள்ட்ட போய் கேளுங்க, எல்லாம் 1008 பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், என் பிரச்சனை தீர்ந்து, என் குடும்ப பிரச்சனை அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நான் இப்படிலாம் இவ்வளோ வச்சுட்டு நான் எப்படி சபைக்கு வரேன்? இதனால தான் நான் சபைக்கு வரல. எத்தனை பேர் உங்கள்கிட்ட காரணம் சொல்கிறாங்க? உடனே அவங்க குடும்ப கதையெல்லாம் சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம தலையாடிட்டு, ஆமாம் இவங்க சொல்கிறதும் நியாயம் தானே, இது நியாயமா? அதனால், அதாவது மனதளவில் மனசில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். அதனால் என்ன செய்ய முடியலையா? ஆலயத்துக்கு வர முடியல, ஆராதனைக்கு வர முடியல, ஜெபம் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல. இந்த பிரச்சனைலாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா இவங்க கடவுள்கிட்ட வந்துடுவாங்களாம். நான் சொல்கிறேன், உன் பிரச்சனையும் தீராது, நீங்கள் வரவும் போகிறது கிடையாது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் சொல்கிறேன், இப்போ உங்களை போல துக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அந்த சூழ்நிலையிலே சந்தோஷமாக இருந்தார்கள், சந்தோஷமாக மாற்றிக்கொண்டார்கள் என்பதை நான் சொல்ல வரேன். ரூத் அவள் வாழ்க்கையை நினச்சி பாருங்களேன். இன்றைக்கி எத்தனை பேர் அதே போல் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க? உங்கள் வாழ்க்கையை நினச்சி எத்தனை பேர் நீங்கள் உடைஞ்சு போய் நிற்கிறீங்க? ரூத்து அதை எப்படி மாற்றிக்கொண்டா? அப்போ ஏன் அதை செய்கிறதில்ல? நான் ரூத்தை பற்றி சொன்னேன், யோசேப்பை சொன்னேன், தானியேலை சொன்னேன், இன்னும் நான் சிலரை சொல்ல முடியும். இதே தானியேலில் சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அங்கே என்ன நடந்தது? அவங்க ஆண்டவர் மீது விசுவாசமாக இருந்தார்கள், உறுதியாக இருந்தார்கள், என்ன செய்ய வைராக்கியமாக இருந்தார்கள். என்ன செய்தாங்க? அப்படி இருந்ததுனால என்ன நடந்தது? பின்னாடி யார் இது? கவனிக்காமல் அங்கே இறக்கி குனிஞ்சிட்ருக்காங்க வாசல் படியில். யார் அது? பார்க்க சொல்லுங்கள், கவனிக்கணும். சில பேர் கவனிக்கலை, பைபிள் படிக்கிறத போல் குனிஞ்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் சும்மா பைபிளை படிக்க தந்தோம்மா. 5க்கும் பக்கத்தில் உட்காந்துருக்குது. யார் அது? தெரியல எனக்கு. கவனிங்க, இங்கே கவனிங்க. சொல்லப்பட போது வார்த்தை இங்கே கவனிக்கணும். பைபிளை திறந்து வச்சுட்டு நட்டுட்டு இருக்கிறதுனால நீங்கள் பைபிள் படிக்கிறது அர்த்தம் கிடையாது. வார்த்தையை கேட்டால் தான் இருதயத்துக்குள்ளே போகும். இப்போவும் உங்களுக்காக உங்களுடைய துக்கம் மாறுறதுக்கான வார்த்தைகள் தான் ஆண்டவர் கொடுத்துட்ருக்கிறார். இதையும் நீங்கள் கேட்கல அப்படின்னு சொன்னாக்க உங்களை யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. நீங்கள் அந்த வார்த்தையை கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் துக்கம் மாறும்.
இன்னும் சில வார்த்தைகளை நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். அங்கே பார்க்குறோம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்தோம். இதுவும் நமக்கு தெரிஞ்ச சரித்திரம், எடுத்து படிக்க வேண்டாம். நேபுகாத்நேசர் ஒரு பெரிய சிலையை செய்ய வச்சு எல்லாரும் வந்து வணங்க சொல்லி, எல்லாரும் வந்து வணங்க, இந்த 3 பேர் மட்டும் என்ன செய்கிறாங்க, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்ல அவனுக்கு கோபம் வந்து அப்புறம் எரிகிற அக்கினி சூளை 7 மடங்காக சூடாக்க சொல்லி அந்த சூளையில் குட்டிக்கு இந்த நெருப்பில் அவனை போட சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறாரு, ஒருவேளை எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நான் வணங்க மாட்டேன். அந்த உறுதியை பார்க்குறோம். அதாவது என்ன சொல்ல வருகிறேன், தேவன் மீது வைராக்கியமாக இருந்தார்கள், வைராக்கியமாக இருக்கிறார்கள், விசுவாசமாக இருக்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன செய்யலை, நீங்கள் நினைக்கிறது போல, நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறது போல அல்லது மற்றவர்கள் நினைக்கிறத எதிர்பார்க்கறத போல தேவன் கிரியை செய்கிறவர் அல்ல. அப்போ நம்ம மனசு பதைக்கும், அப்படியே பரிதபிக்கும். என்னது அப்படி திக்குன்னு ஒரு இந்த சினிமாவில் வர கிளைமாக்ஸ் மாதிரி, என்ன நடக்க போகுது கட்டி கையங்காலமாக கட்டியாச்சு, கொண்டு போய் போகிறாங்க. இப்போ என்ன நடக்கும், என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்து இதை தடுத்துற மாட்டாரா என்றது தான் நம்முடைய தவிப்பாக இருக்கும். நம்ம பொதுவாக மைண்ட் அப்படி தான் நினைக்குது. ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார், கட்டுற வரைக்கும் கட்டினார், தடுக்க கிடையாது, தூக்கிட்டு போகும்போது தடுக்கலை, தூக்கி கொண்டு போய் போடும்போதும் தடுக்கலை, உடனே வந்து காப்பாற்றினா அதுவும் கிடையாது, போடுறான்ட்டார், போட்டாச்சு, எரியுது, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு வேளை அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த காலத்து சாத்ராக் மேஷாக்காக இருந்தால், இந்த காலத்து அது என்ன இந்த காலம் அந்த காலம், நான் விசுவாச குறைவே சொல்லுகிறேன். ஒரு வேளை அப்படியே கட்டி கொண்டு தூக்கி கொண்டு போட்டாலும் இவங்க மனசுக்குள்ள என்ன ஓடும். பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, எப்படியாகிலும் யாரை கொண்டாகிலும் யார் மூலமாகிலும் ஆண்டவர் என்ன செய்வார், இப்போ வந்து என்ன காப்பாற்றிடுவார், இதை தடுத்துருவார், அவன் மனசு மாறிடும், யாராவது என்னை பிடிச்சி இழுத்துருவாங்க, அதில் விழாதபடிக்கு என்னை தடுத்துருவாங்க, இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வரும். நான் அது தவறு என்று சொல்ல வரலை, அவர்களுக்கு வந்துதா என்று எனக்கு தெரியாது. பொதுவாக அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. இப்படி எதிர்பார்த்திருக்கும் போது எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்னும் போது என்ன நடக்குன்றது அடுத்தது சொல்கிறேன். இப்போ அதையும் மீறி என்ன செய்கிறாங்க, கொண்டு கட்டாக கொண்டு போய் போட்டாச்சு. போட்ட அடுத்த நிமிஷமே என்ன செய்திருப்பாங்க, இந்த காலத்து சாத்ராக்கு மேஷாக்கு இந்த காலத்து என்ன செய்வாங்கன்னா, ஒரே ஓட்டமாக என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த தீயை விட்டு வெளியில் வருவதற்குத்தான் முயற்சி செய்திருப்பார்களே தவிர, இந்த காலத்தில் தீமிதின்னு சொல்லி ஊர் உலகத்தெல்லாம் நடக்குதுங்க, தெரியுதா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்ததை சொல்கிறேன். தீமிதின்னு சொல்லிட்டு யாரும் போய் அதை மிதிக்கிறாங்க, அதில் மெல்லமாக இல்லை, கிடுக்கிடுக்கிடுக்கிட்டு ஓடுறாங்க. ஏன் மொல்லமாக தான் வர்றது இல்லை, நேர்ந்துக்கிறாங்க, வேண்டிக்கிறாங்க, ரொம்ப பக்தியை காட்டிக்கிறேன்றவங்க பொறுமையாக தான் வர்றது. இங்கேருந்து ஓடுவாங்க, இவ்வளோ தூரம் தான் போடுவாங்க நெருப்பு, இங்கேருந்து அங்கே ஓடி போய் ஓடிந்துடுறாங்க, மிதிச்சுட்டு வந்துடுறாங்களாம். இப்படிலாம் இருக்குதுங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சும்மா காலில் இந்த நெருப்பு பட்டு தாங்கிறதுக்கு சூட்டை தாங்காமல் சூடு தாங்காமல் ஓடிந்துடுறோம், நம்ம ஓடிந்துடுறோம். அங்கே ஏறி 7 மடங்கு அக்கினி சூளைக்குள்ளே தூக்கி உள்ளே போட்டாச்சு, தலையிலேருந்து முழுசுமே தீக்குள்ளே கிடக்கிறோம். எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்கும், அவங்க என்ன செய்திருப்பாங்க, அவன் என்ன நினச்சிருப்பான், அப்பயாவது வெளியில் வர்றதுக்கு முயற்சி செய்தானா என்றது தான் நான் சொல்ல வருகிறேன். யோசித்து பாருங்கள், இது ஆச்சரியமாக இல்லையா நமக்கு? பொதுவாக என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி தற்கொலை பண்ணிக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஏன் தான் இந்த முடிவு எடுக்கிறாங்கன்றது எனக்கும் தெரியலைங்க. எத்தனையோ வழி இருக்குங்க, அதை பற்றி யோசிக்கலை. சிலர் வந்து கோபத்தில் இப்படி பண்ணுறாங்க. ஆனால் பண்ணின அத்தனை பேருமே நான் பார்த்தது கிடையாது, நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். தீயை வச்சு கொளுத்திட்டு ஒரே குய்யா முய்யான்னு கத்துறாங்களாம், ஓடுறாங்களாம், வீட்டை விட்டு தெரியல ஓடிறாங்க. ஏன் ஓடிற, கம்முன்னு உட்காந்துருக்க வேண்டியதானே? சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? அது என்னங்க இப்படிலாம் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, உடம்புலாம் எரி. அதை தான் நான் சொல்ல வரேன். இதுக்கே எரிச்சல் தாங்க முடியாமல் ஓடுறோம் ஓடியாரோம் கத்துறோம். நான் சொல்ல வருகிறது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரை பற்றி நான் பேசுகிறேன். அப்போ அவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், அவங்க எப்படி கத்திருப்பாங்க, அவங்க எப்படி வர்றதுக்கு முயற்சி செஞ்சுருப்பாங்க. ஆனால் எதுவுமே செய்யலை. என்ன சொல்கிறீங்க? இப்போ என்ன சொல்ல வருகிறேன், அப்போ என்ன நிலைமைகள் இருந்தாலும் பவுல் சொல்கிற மாதிரி மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்ட மாதிரி, எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு சூழ்நிலையிலே கூட இந்த 3 பேரும் என்ன செய்ததாக பார்க்குறோம், நிதானத்தை இழக்கலை, நிதானமாக இருந்ததாக பார்க்குறோம். வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவங்க 3 பேரோடு இன்னொருத்தர் சேர்ந்து அங்கே உள்ளர கையை பிடிச்சி உலாவுறாங்களோ, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆராதனை நடக்குது. என்னங்க இது எப்படி நடக்கும்?
யோசித்து பாருங்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் உங்களுக்குன்னா, உங்கள் வாழ்க்கையில் இது போல் கடுமையான கொடுமையான சூழ்நிலைகள் வந்து உங்களை நெருக்குகிறதா? இது போன்ற ஒரு சோதனைக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை கடந்து போகிறதா? அதை நினைத்து பார்த்து சிந்தித்து உங்கள் மனசு உடைந்து கண்ணீர் விட்டு கலங்கி சோர்ந்து போகிறீர்களா? நான் சொல்கிறேன், சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த நிலையிலையும் அவர்கள் விசுவாசமாக இருந்தார்கள் என்பதை தான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இந்த 3 பேரும் தன்னுடைய விசுவாசத்தை விட்டுடலையே. இன்றைக்கு இது போன்ற ஒரு சோதனை வந்தால் எத்தனை பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டாங்களே. எனக்கு ஆண்டவர் எதுவும் செய்யலை, நான் ஆண்டவரை நம்பி வந்தேன், நான் ஆண்டவர்கிட்ட வந்தேன், ஆண்டவரை நம்பினேன், எனக்கு ஆண்டவர் செய்யலைங்க, அதனால் நான் வரலைங்க சபைக்கு. இருக்கிறாங்களே, உங்களுக்கு தெரியுமே நிறைய பேர். சபைக்கு வராதவங்களை போய் கேட்டு பாருங்கள். பின்மாற்றம் அடைஞ்சவங்க ரொம்ப காலமாக சபைக்கு வராமல் பின்வாங்கி போனவங்கள போய் பேசி பாருங்களேன். இந்த குறையை தான் சொல்லுவாங்க. என்னது, அவன் ஒரு காரியம் வேண்டிட்டு வந்து எனக்கு ஒன்றும் ஆண்டவர் செய்யலை, தரல, மனசு ரொம்ப வெறுத்து போச்சு, கஷ்டம் போச்சு, நான் இந்த இயேசுநாட்டை வந்து என்ன கண்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது இருந்துட்டு போட்டுங்க, நீங்கள் முதல்ல சரியாயிருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நினைக்கலாம், எனக்கு அப்படி தான் இருக்குது, நாம் அப்படி தான் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆனால் மாற்றங்கள் எப்படி ஏற்படும் என்பது தான் முக்கியம். புரியுதா? உங்களுடைய உபத்திரத்திலையும் சோதனையிலையும் வருத்தத்திலையும் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனவே நான் ஏன் இந்த காரியங்களை சொல்லிகிட்டே வரேன்னா, நம்முடைய வேதத்திலே வாசிக்கும்போது வேதாகம காலத்தில் வாழ்ந்த அநேக நல்ல மனுஷர்கள் பக்தர்களுடைய வாழ்க்கையிலே எல்லாருமே கஷ்டத்துக்குள்ளாக தான் கடந்து போயிருக்கிறாங்கன்றதை நீங்கள் யோசிக்கணும். அவங்க நல்லா இருந்தாங்க, இவங்க நல்லா இருந்தாங்க, எல்லாரும் நல்லா இருந்தாங்க இல்லைன்னு சொல்ல, அவங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்கின்றது தான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரேன். அதில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் 6வது வசனத்தில் பார்க்கும்போது, தாவீது நெருக்கப்பட்டான். தாவீது நெருக்கப்பட்டான். எப்படி நெருக்கப்பட்டான்? அவன் மனைவி பிள்ளைகள்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவனோட இருந்த எல்லாத்தையுமே அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. கூட இருந்தவங்க, அவனோட குடும்பம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. தாவீது என்ன செய்தான்? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் தன்னுடைய பிள்ளைகள்லாம் போச்சு. என் பிள்ளை நடுத்தல நிக்குதியா, என் பிள்ளைய காணையா, எல்லாம் அழுகுறாங்க. மன கிளேசமானதினால் எல்லாரும் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. அவனை கல்லெறிய வேண்டும் என்று தாவீதை கல்லல அடிரா கல்லன்றான். அவ்வளோ கோபம் வந்து போச்சு. தாவீது கூட இருந்தவங்க தான், அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வந்து போச்சு. எல்லாம் உன்னால தான், உன் பேச்சை கேட்டு உன் பின்னாடி வந்த பாரு, என் குடும்பம் இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிது, என் பிள்ளைகள்லாம் நடுத்தரில் நிற்கிறாங்க, என் பிள்ளைய காணோம், என் குடும்பத்தை காணோம், எல்லாரும் யாரையும் கடத்திட்டு போயிட்டான், என் வீடு இல்லை அது இல்லைன்னு சொல்லி எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. இது உண்மை. படிங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த நேரத்திலையும் கூட அவன் மனசு தளர்ந்து போகாமல் என்ன செய்தான்? கர்த்தருக்குள்ள மனசை திடப்படுத்திக்கிறேன்னு தவிர, கவனிங்க, இது அந்த தாவீது. இப்போ வேற தாவீதை வச்சு நான் பேசுகிறேன். என்னது, எப்படி? இந்த ஆண்டவரை நம்பி, இந்த ஆண்டவரை வணங்கி, இவர் பின்னால் வந்து இந்த மாதிரி நிலைமையா, இவங்கள்ட்டெல்லாம் நான் பேச்சு வாங்கணுமா, என்னை சுற்றி எல்லோரும் என்னை இப்படிலாம் பேசுகிறாங்க, என்னை ஏசுகிறாங்க, என்னை மேலே கல்லறியை பார்க்குறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? நான் இந்த ஆண்டவர் நம்பி ஆண்டவருக்காக வந்ததுனால இதான் எனக்கு ஆண்டவர் செய்தாரா அப்படின்னு தாவீது சொல்லலை. இன்னைக்கு இந்த காலத்து தாவீது அப்படி தான் பேசுகிறாங்க. அந்த தாவீது அப்படி பேசலைங்க. இந்த காலத்தில் நிறைய தாவீது இருக்கிறாங்க. பேரில் இருக்கிறாங்களோ இல்லையோ, வேறு பேரில் இருந்தாலும் சரி, நிறைய பேருடைய விசுவாச நிலைமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னங்க இந்த ஆண்டவரை நம்பி வந்து என்ன நம்பி வந்தாங்க, அவங்களுக்கு அது நல்லது செஞ்சுருக்கலாமே, இதே பிறகு எல்லாரும் என்னை பிடிச்சிட்டு இப்படி பேசுகிறாங்க, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு உங்களுக்கு அது போல் ஒரு சோதனை வரும்போது மனசு உடைஞ்சி சோர்ந்து போய் பின்வாங்கி போகிறீங்களா? விசுவாசத்தை விட்டு விலகிறீங்களா? இருக்கக்கூடாது. நீங்கள் திடப்படுத்தி கொண்டால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அது எப்படி? இந்த நிலையெல்லாம், இந்த சோதனைகள்லாம், இந்த காரியங்கள்லாம் கடந்து வந்த பிற்பாடு தான் ஆண்டவர் தாவீதை மீண்டுமாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்கள் வேணால் அடுத்த அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். எவ்வளவு கஷ்டங்களை கடந்து போன தாவீதினுடைய வாழ்க்கையில் முடிவு என்னன்னு பார்த்தா, கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். நிறைய காரியங்கள் இருக்குதுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகிற பாதைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உண்மையாக இருங்க, உறுதியாக இருங்க, விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்போ அவர்களை செய்த காரியங்களை நான் பார்க்குறோம்.
விசுவாசத்தை விட்டு விலகலை, ஜெபத்தை விட்டுடலை, வைராக்கியத்தை விட்டுடலை, பக்தியை விட்டுடலை, ஆராதனை விட்டுடலை. இப்படியெல்லாம் இருந்ததுனால நான் சொன்ன சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேரை பற்றி சொன்னேன். அதில் 3ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குது? அதில் தானே வருது, தானியேல் 3:30. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். அந்த தேசத்துக்கே, இந்த நாட்டுக்கே என்னது பெரிய அளவு உயர்த்திட்டாங்க. யாரை? இந்த 3 பேர் அக்கினி ஜுவாலை போடப்பட. முடிவை பார்த்தீங்களா? யோசேப்பு வாழ்க்கையை பார்த்தீங்களா? தாவீதை பார்த்தீங்களா? நான் சொல்லிக்கிட்டே வர போகிறேன். எல்லாருமே ஒரு கடினமான சூழ்நிலைகள் கடந்து போகும்போது அவங்க உண்மையாக இருந்ததுனால அவங்க துக்கம் சந்தோஷமாக மாறினது, சந்தோஷமாக மாறினது. இன்னும் நான் சொல்ல முடியும் பாருங்க, யோபு 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரம், அதில் 9வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார்ன்னு இருக்கும் பாருங்க. கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபுவை பற்றி நான் கடந்த சில வாரங்களாகவே செய்தி கொடுத்தாச்சு, நிறைய சொல்லிட்டேன் நான். போதும். யோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஒரு பெரிய வசதி படைத்தவன், ஒரு பணக்காரன், ஆஸ்தி உள்ளவன், எல்லாத்தையும் இழந்ததாக நாம் பார்த்தோம். சொத்து சுகம் எல்லாம் இழந்து போச்சு. பிள்ளைகளை பறி கொடுத்துட்டான். அவனும் வியாதியாக போய் உட்காந்துருக்கிறான். மனைவி வந்து சாக சொல்கிறா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், இது போன்ற ஒரு சூழ்நிலையில், கடினமான கஷ்டமான ஒரு வேதனையான சூழ்நிலையில் யோபு என்ன செய்தான்? இது போன்ற ஒரு சோதனை சூழ்நிலை வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? வாழ்க்கையில் என்ன? நான் முன்பு சொன்னது தான். என்னங்க வாழ்க்கையில எல்லாம் போச்சுங்க, குடும்பமே இல்லை, பிள்ளைங்களே இல்லை. எதுக்கு நான் ஜெபம் பண்ண சொல்கிறீங்க? என்ன இப்போ எதுக்கு நான் ஜெபம் பண்ண? எனக்கு குடும்பமே இல்லை, என் குடும்பமே எல்லாம் நாதியத்து போய் நினைச்சிங்க. நான் என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக தான் சபைக்கு வந்தேன். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் ஆண்டுகிட்ட வேண்டிக்கிட்டேன். இன்றைக்கி பிள்ளையே போயிடுச்சு, பிள்ளையே இல்லையா? இதுக்கப்புறம் போங்க, இந்த இயேசுநாதர்கிட்ட வந்து நான் என்னத்தை வாரிக்க போகிறேன்? தேவையில்லைங்க. எத்தனை பேர் இப்படி சொல்ல நீங்கள் கேட்டிருக்கீங்க? நான் வந்ததே அதுக்கு தான் வந்தேன். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் சொந்த பந்தம் நல்லா இருக்கணும். நான் அதுக்கு தாங்க கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். உண்மை. அதுவே இல்லை. என்ன ஆச்சு? யோபுவை பற்றி பேசுகிறேன். யோபுக்கு வாழ்க்கை நடந்தது என்ன? 10 பிள்ளைகளும் இறந்துட்டான், சொத்து 10 போயிடுச்சு. எல்லாம் போனதுக்கப்புறம் எதுக்கு இப்போ ஆண்டுகிட்ட வரணும்? அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? எல்லாம் வந்தால் கிடைச்சா கொடுத்தா தான் ஆண்டுகிட்ட வராங்க. இன்றைக்கு இருக்கிறாங்க அப்படி பேசுகிறாங்க. ஆமாங்க, இதெல்லாம் எதையுமே கொடுக்காம எதுக்குங்க ஏசு வணங்க சொல்கிறீங்க எங்களுக்கு இருக்க? அப்படி சொல்லி சிலர் விசுவாசிகளே அப்படி பேசுகிறாங்க. ஆனால் இங்கே யோபு என்ன செய்தார்? யோபு என்ன செய்தார்? 10வது வசனம் 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அப்புறம் யோபுக்கு முன்னிருந்த யோபுக்கு முன்னாடி இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 2 மடங்கு எல்லாத்தையும் கொடுத்ததார். எப்பொழுது சொல்ல முடியுமா? யோபுக்கு 2 மடங்கு கொடுத்தாரு. எப்போ கொடுத்தாரு சொல்லுங்க? தன்னுடைய சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்யும்போது. நான் இப்போ கடைசியாக எங்கே வரேன் அப்படின்னு சொன்னால், கவனிங்க. முதலாவது நீங்கள் விசுவாசமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்கு வேண்டிய வழிமுறைகளை சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ நான் சொல்கிறேன், கவனிங்க. எனக்கு என்னது இன்னொரு பழமொழி சொல்லுவேன், எனக்கே எத்து குத்து அண்ணனுக்கு எத்து குத்தா, இனிமேல் தத்து குத்து எத்து குத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏங்க நமக்கு அதே நாயிட்டு கிடக்கு. நான் ஜெபம் பண்ணி என்னங்க நடக்க போகுது? இங்கே பாருங்கள். சில விசுவாசிகள், சில ஊழியம் செய்கிறவங்க சொல்கிறத நாங்கள் சொல்கிறேன், கவனிங்க. ஒரு ஜெபம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் ஜெபம் பண்ணி இங்கே ஒன்றும் நடக்க மாட்டேதான், நான் இதில் போய் அடுத்தவங்களை போய் ஜெபம் பண்ணுறேங்களா? அதை போய் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன்? நான் யோபு சொல்கிறேன். ஜெபம் பண்ணி என்ன நடந்து என்னத்தை கண்டார்? 10 பிள்ளைங்க போச்சு. ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டார்? சொல்லு. ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எருது எல்லாம் போச்சு. ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு? ஊடே இடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன தான் இருக்குப்ப? நான் ஒரு ஓட்டை எடுத்துகிட்டு சொரணிட்டு வந்து ஒரு சாம்பலில் உட்காந்துருக்கிறேன். நானே ஓட்டாண்டியாக உட்காந்துருக்கிறேன். இப்படி சொல்லலாம்.
என்னது? எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நான் இப்போ என்ன பண்ண, ஓட்டை எடுத்துக்கிட்டு நான் ஒரு ஓட்டாண்டியாக உட்காந்துருக்கிறேன். இதுக்கு மேலே ஆண்டவரை தேடி நான் என்னத்தை காண போகிறேன், எனக்கு என்ன கிடைக்க போகுது, எனக்கு என்ன கொடுக்க போகிறாரு, எல்லாம் போயிடுச்சு. போங்க ஜபம்னு. நீங்கள் வேறு, நீங்கள் சில பேர் ஃபோனில் ஜபம் பண்ண கூப்பிட்டா சில பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. சிலர் ஜபம் பண்ணதை கூப்பிட்டா, ஆமாம் ஜபம் பண்ண வரைக்கும் போதும், இப்போ ஜபம் பண்ணி இப்போ எனக்கு என்ன கிடச்சிது, எனக்கு என்ன கொடுத்தாங்க, என்னெல்லாம் கூப்பிடாதீங்க, நான் எல்லாம் இனிமேல் ஜபத்துக்கு வரமாட்டேன். எத்தனை பேர் சொல்கிறாங்க? இன்றைக்கி ப்ரேயர் செல்லு ஜபக்குழு நான் பிரித்து ஜபம் பண்ண சொல்லிகிட்டு இருக்கேன். நான் விசாரித்த வகையில் எனக்கு சொல்கிறாங்க, இவங்க ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க, இவங்க ஜபத்துக்கு வரமாட்டுறாங்க, ஜபம் பண்ண முடியாதுன்றாங்க அப்படின்ற ரிப்போர்ட் தான் எனக்கு வந்துட்டுருக்கு. நான் அவங்களெல்லாம் விசாரிக்கணுன்னு இருக்கேன், எனக்கு நேரம் ஓய்வுப்படலை. கவனிங்க, என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய வேதனை என்ன, ஆமாம் என் பிரச்சனை என் கஷ்டம், இதில் இது ஒரு ஃபோனை ஒன்று போட்டுக்கிட்டு இது ஜபம் பண்ண இம்மா நல்லா ஜபம் பண்ணி இப்போ என்ன கீழ்ச்சிது, என்ன நடந்தது. சிலருடைய அங்கலாய்ப்பை நான் சொல்லுகிறேன். இது ஒரு பக்கம் இருக்குதா? இப்போ நான் ஜெபிக்க சொல்லி சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, ஆமாங்க என் ஜெபத்தையும் ஆண்டு கேட்க மாட்டுறாரு, என் வீட்டுக்கு எங்கள் நாறு தான், நான் ஜெபம் பண்ணி தான் 4 வீட்டுக்கு நடக்க போதே போங்க. சலிப்பு, ஒரு சோர்வு. நான் திரும்ப வருகிறேன், யோபு கிட்ட வரேன். யோபு எப்படி சொல்லவே இல்லை. யோபு இப்படி சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? ஆமாம் நான் என்ன ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது, போ, என் பிள்ளையும் 10 பிள்ளையும் நான் பறி கொடுத்துட்டு நிற்கிறேன், சொத்து 10 போயிடுச்சு, ஒரு வேலைக்காரன் கூட மதிக்க மாட்டான், யாருமே என்னை திரும்பி பார்க்க மாட்டான், என்ன ஜெபம் பண்ணி என்னங்க பண்ணுறது, போங்க. வாழ்க்கையில் எனக்கு ஜெபத்தையே மறந்துட்டேங்க, நான் ஜெபமே பண்ணுறது இல்லைங்க. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? ஒரு காரியம் நடக்காததுக்காக. யோபு அப்படி சொல்லலை. அப்போ யோபு என்ன செய்ததாக அங்கே போட்டிருக்குது? அதை தான் முக்கியம். யோபு என்ன செய்ததாக போட்டிருக்குது? தன்னுடைய நண்பர்களுக்காக, சிநேகிதனுக்காக அவன் வேண்டுதல் செய்தான்னு எழுதியிருக்குது. இவன் என்னங்க, இவன் கதையே ஒன்றும் இல்லையா, இவர் என்னங்க அடுத்தவங்களுக்கு போய் பேசிகிட்டு இருக்காரு? நான் கேட்குறேன் உங்களுக்காக, இவன் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் நடக்குது. இவர் ஜெபிக்கிறாரா? இவர் யாருக்கு? சிநேகிதருக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு வேளை நையாண்டி பண்ணியிருப்பான். ஆமாண்டா, உன் கதையை பாருப்பா, முதல்ல உன் குடும்பத்தை பாரு, உன் முதுவை திரும்பி பாருப்பா, இனிமேல் பெருசாக எனக்காக ஜெபம் வந்துட்டேன் என்று கூட ஒரு வேளை கிண்டல் பண்ணியிருக்கலாம், கேலியாக நினைத்திருக்கலாம். ஆனால் ஏன் அப்படி செய்தானே என்று எனக்கு தெரியல. ஆனால் ஒரு காரியம் மட்டும் புரிகிறது, நம்ம தான் கெட்டு போனோம், நம்ம குடும்பம் கெட்டு போச்சு, நம்ம காரியம் இப்படி போச்சு, நம்ம நண்பர்களாவது நல்லா இருக்கட்டுமே. அந்த யோபுடைய நல்ல மனசை நான் இங்கே பார்க்கிறேன். கவனிங்க, அவருடைய நல்ல உள்ளத்தை பார்க்கிறேன், நல்ல எண்ணத்தை பார்க்கிறேன். என்னது? அப்போ மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் எதை பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது 42:9 கடைசி வார்த்தை. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஏன் கொஞ்சம் எப்படி இருக்குதான்? பேர் லெவலி போட்டிருக்குதா? என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. முகத்தை பார்த்தாருன்னா என்ன இருக்குது முகத்தில்? அவன் செய்கிற செயலை பார்க்குறாரு. அட, இவ்வளவு பொய்யும் இவ்வளவு இழந்தும் நீ இப்படியா இருக்கிற? அவன் முகத்தை அப்படி பார்க்குறாரு. கர்த்தர் என்ன செய்ததாக போட்டிருக்குது? யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறை இறப்பை மாற்றி உடனே என்ன செய்கிறாரு? 2 மடங்கு கொடுத்துட்றாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும்னா மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கே நீங்கள் ஜெபிக்க மாட்டுறீங்க. சில பேர், எனக்கு எப்படிங்க ஜெபிக்க முடியும், எப்படிங்க ஜெபிக்கணும், ஜபம்னு சொல்கிறீங்க, ஜெபிக்கிறேன்னு சொல்கிறீங்க, என்னால் ஜெபிக்க முடியாதுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு மனசே வரலைங்க. ஏங்க என்னங்க ஆச்சு? என் பிள்ளை எப்படி கிடக்குதுங்க, என் குடும்பம் எப்படி கிடக்குதுங்க, என் குடும்பத்தில் எப்படி நடந்துட்டு இருக்குங்க, எப்படிங்க ஜெபம் வரும்? சும்மா எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு தொல்லை பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ண வரைக்கும் போதும், போங்க, நீங்கள் உங்கள் ஜெபத்தை நீங்களே வச்சிங்க என்று எத்தனை பேர் சலிப்படைகிறாங்க உங்களை நான் சொல்லலை. நீங்கள் என்கிட்ட இப்படி பேசும்போது உங்கள்கிட்ட எத்தனை பேர் நான் பேசுவதை போல் சொல்லி உங்கள் மனசை உங்கள் மனம் மடி வாக்கியிருக்காங்க. இல்லை ஒருவேளை உங்களுக்கு அந்த எண்ணம் வருகிறதா எனக்கு தெரியாது. அப்படி சொல்கிறாங்கல்ல, ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபத்தை விடாமல் நீ என்ன செய்யணும்? இப்போ உன் நிலைமை மாறணும்னா, உங்கள் சூழ்நிலை மாறணும்னா, உன் கஷ்டம் தீரணும்னா என்ன செய்யணும்? யோபுவை போல மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். திருப்பி சொல்கிறேன், கவனிங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க. உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தீரலைங்க, நீங்களே பிரச்சனையில் இருக்கீங்க, நீங்களே கஷ்டத்தில் இருக்கீங்க, நீங்களே கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, நீங்களே வியாதியில் இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்களே வியாதியாக இருக்கீங்க. ஆமாம், எனக்கே இங்கே கையை வலிக்குது, காலை குடையுது, இடுப்பை குடையுது, இதில் போய் நான் ஜெபம் பண்ணி அவங்க நல்லா போதா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அப்படி நினைக்க உண்டு தான்.
ஆமாம், இது ஜெபம் பண்ணி அதை தான் நான் சொல்கிறேன். நான் நேற்றுக்கு நான் உபவாச ஜெபத்தில் சொன்னது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்களுடைய மனைவி, பாஸ்டர் சுந்தரம் ஐயா அடிக்கடி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவங்க மனைவி அவங்க நோய்வாய்ப்பட்டு, அவங்களுடைய போன் கேன்சர், அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி, அந்த நாட்களில் அதிகமான மருத்துவ வசதி இல்லாத காலங்கள் அதெல்லாம். இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் வந்துடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் ஜெபித்து 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 உடம்பு ஓரளவுக்கு நல்லா ஆனதும் ஒரு 6 மாதம் நல்லா இருப்பாங்க. அவனிங்க நல்லா ஊழியம் செய்வாங்க. திரும்பி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா திரும்பி போய் படுத்துடுவாங்க. ஒரு 6 மாதம் படுக்கையிலே தான் இருப்பாங்க, படுக்கையாகவே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சபைக்கு வந்து போகிற விசுவாசிகள் எல்லாரும் வந்து அம்மாவை பார்த்துட்டு போவாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்கள்ட்ட போய் அவங்க படுத்தே தான் இருப்பாங்க. அந்த படுக்கையில் பார்த்தீங்கன்னா படுத்தே இருக்கிறதுனால படுக்கை பொண்ணை வந்து எறும்பு புத்து வச்சு ரொம்ப வேதனைப்பட்டு தான் அவங்க மறைச்சிருக்கிறாங்க. கவனிங்க, இப்போ வந்து அந்த விசுவாசிகள் என்ன செய்வாங்கலாம், ஒவ்வொருத்தராக போய் அம்மா எனக்கு வயிற்றில் கட்டியிருக்குன்னு சொல்கிறாங்கம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், ஒரு ஜெபம் பண்ணுங்க. சிலர் வந்து எனக்கு முதுகு வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து அந்த அம்மாவை பார்க்குற மாதிரி வந்துட்டு அந்த அம்மாட்ட ஜெபம் பண்ணுவாங்களாம். அவங்க படுத்துக்கிட்டே கையை நீட்டி ஜெபம் பண்ணுவாங்களாம். கவனிங்க, அப்படி அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். அடுத்த வாரம் வந்து சொல்லுவாங்களாம், போன வாரம் நீங்கள் ஜெபிச்சிங்க, டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணேன், கட்டி இல்லைங்க, சாட்சி. இது போல் ஒன்றல்ல பலர் வந்து சொல்லுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது அதில் ஒரு குறும்பு ஒரு விசுவாசி கேட்குதா, என்னம்மா நீங்கள் ஜெபம் பண்ணுன்னா எங்களுக்கு நல்லது நடக்குது, அற்புதம் நடக்குது, வியாதி குணமாகுது, நீங்கள் என்ன வியாதி குணமாகாமல் நீங்கள் இப்படி படுக்கையில் இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் சுகமாயிட்டேன்னாங்களாம். நீங்கள் சுகமாயிட்டேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் படுத்துக்கிட்டு இருக்கீங்க, படுக்கையில் இருக்கீங்களே, விடலை. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் நினைக்கிறது வந்து சரீர சுகம், நான் ஆத்மாவில் சுகம் அடைஞ்சிட்டேன், நீங்கள் சரீர சுகத்தை தான் பார்க்குறீங்க, எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார் என்று அவங்க விசுவாசத்தில் சொன்னதாக அவங்களை குறித்த ஒரு சாட்சி. இது ஒரு நடந்த சம்பவம். நான் என்ன சொல்ல வருகிறேன் கவனிங்க, அவங்க அந்த வியாதி நிலையில் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது மற்றவர் குணம் அடைந்திருக்கிறதை நான் பார்க்குறோம். நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன்னா, நீங்கள் ஒரு வேளை பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவருடைய நோய் வியாதிகளுக்காக நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், அவங்க நல்லாவதோடு மட்டுமல்ல நீங்களும் நல்லாயிடுவீங்க. ஓ, இப்படிலாம் ஒன்று இருக்குதா? ஆமாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும்னு சொன்னால் யோபு போல மற்றவர்களுக்காக ஜெபிங்க. உன் சூழ்நிலைகள் மாறும், உன் குடும்ப சூழ்நிலைகள் மாறும், உன் வறுமைகள் மாறும். இதற்காகத்தான் நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக 4 பேர் சேர்த்து ஒரு ஃபோனில் ஒரு ஜெபம் பண்ணியா உங்களுக்கு ஜெபம் பண்ணுன்னு சில பேருக்கு தெரியல, பழக்கம் வரல அப்படின்றதுக்காக அதை அசட்டை பண்ணுறது, அதை அலட்சியப்படுத்துறது, ஃபோனை எடுக்கிறதே கிடையாது. ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி அப்படி வச்சுட்டு படுத்து தூங்க வேண்டியது. சிலர் ப்ரேயருக்கே வரதே கிடையாது. நானும் எவ்வளோ நாட்களாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் என்னையா சொல்ல போகிறீங்க? அவங்க ஒருத்தவங்க ஜெபிக்கிறத காதில் வச்சு கேட்டுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதில் பழகுங்களேன். உன் நிலைமையை மாறணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கணும். நிறைய பேருக்குடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை ரொம்ப குறைவாக இருக்குது. ஜெபிக்கிறது இல்லை, ஜெபிக்க தெரியறது இல்லை, ஜெபிக்க நேரம் ஒதுக்கிறது கிடையாது. உன் நிலைமைகள் மாறாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிங்க. நான் திருப்பி சொல்லிட்டு வரேன், நீங்கள் பிறருக்காக என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்கணும். அடுத்ததாக நான் பார்க்குறோம், சந்தோஷம் எங்கேருந்து வரும்? நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறி நமக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 10. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பாருங்க, இயேசு 70 பேரை அனுப்புறாரு. அதெல்லாம் பெரிய காரியம். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். 70 பேரை அனுப்புறதாக இங்கே எழுதியிருக்குது பாருங்க. 10ஆம் அதிகாரத்தில் என்னது 2 பேராக 70 பேரை நியமித்து, முதல் வருஷத்திற்கு பாருங்க 70 பேரை எடுத்து அதில் 2 பேரை என்ன செய்கிறாரு, பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் தனக்கு முன்பாக போகும்படி அனுப்புகிறாரு. அனுப்பி என்ன சொல்கிறாரு, போய் ஊழியம் செய்ய சொல்கிறார். எங்கே ஊழியம் செய்ய சொல்கிறார்? ஆட்டுக்குட்டிகளை ஓநாயிலுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டியை எங்கே அனுப்புகிறாரு? ஓநாய் கூட்டத்தில். ஓனாய் என்ன செய்யும்? ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டுடும்.
அப்போ எப்படிப்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்காருன்றதுக்கு சொல்ல வரேன். அப்படிப்பட்ட இடத்துக்கு ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து அவங்க போனார்கள். போனதுக்கு அப்புறமா அவர்கள் எல்லாரும் திரும்பி வந்து என்ன சொன்னார்கள் என்று இப்போ படிச்சிங்க. சந்தோஷம், ஒரே சந்தோஷங்க. எங்கேருந்து வந்தது சந்தோஷம்? எதனால் வந்தது சந்தோஷம்? எப்படி வந்தது இந்த சந்தோஷம்? எப்படி வந்தது? இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த பட்டணத்துக்கு போய் இயேசுவை பற்றிய வார்த்தைகளை சுவிசேஷத்தை அறிவித்து வியாதியர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி அவர்களெல்லாம் சுகம் அடைகிறாங்க. அப்போ ஓடி வந்து என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, என்னது நம்முடைய நாமத்தினாலே பிசாசு கூட எங்களுக்கு கீழ்ப்படி. அப்போ பேய் பிசாசு ஓடுறத பார்த்து ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. ஜெபம் பண்ண பேய் ஓடுதே அப்படின்னு ஒரு சந்தோஷம். நான் என்ன சொல்ல வருகிறேன், நீங்கள் ஊழியம் செய்யணும். ரட்சிக்கப்பட்டிருக்க அனைவரும் நீங்கள் இருக்கிற இடங்களில் ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்தினால இந்த 70 பேருக்கும் என்ன வந்தது? சந்தோஷம் வந்தது. நாங்களே துக்கத்தில் இருக்கிறோம், நாங்களே கஷ்டத்தில் இருக்கிறோம், நானே கவலையில் இருக்கிறோம், நான் என்ன ஊழியத்தை செய்கிறேன். நான் கவனிங்க, நீங்கள் ஊழியம் செய்யுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் மனசில் இருக்கிற கவலை பாரெல்லாம் நீங்கள். உண்மை, நான் சொல்வது உண்மை, இது சத்தியம். நிறைய பேருக்கு இவங்க நல்லா இருந்தால் தான், சந்தோஷமாக இருந்தால் தான் இவங்க ஊழியம் செய்வாங்களாம். அந்த ஊழியத்தில் பலனே கிடையாது. நான் சொல்கிறேன், உனக்கு இருக்கிற இக்கட்டில், இன்னல்ல, தடையில், போராட்டத்தில், அதன் மத்தியில் நீங்கள் ஊழியம் செய்து பாருங்கள். அதனால் என்ன உண்டாகும்? உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களால் மற்றவருக்கு சந்தோஷம் உண்டாகும். கவனிங்க, உங்களால் மற்றவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், அதனால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அப்படியா? ஆமாம். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கணுமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். பவுலையும் சீலாவையும் என்ன செய்தாங்க? சிறைச்சாலையிலே அடித்து துன்பப்படுத்தி என்ன செய்தார்கள்? தொழுமரத்தில் காலை மாட்டி தொங்க விட்டார்கள். அப்போ பவுலும் சீலாவும் என்ன செய்ததாக அங்கே பார்க்கிறோம். அந்த இரவில் சிறைச்சாலையில் என்ன செய்தார்கள்? தேவனை பாடி துதிக்கிறார்கள். பாருங்கள், உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே. இதனால் இந்த இயேசுநாதனால் தான் நமக்கு இந்த நிலைமை. இந்த இயேசுவை வணங்கினதுனால, அவரை பற்றி சொல்கிறதுனால தான் இந்த நிலைமை என்று சொல்லி அவங்க நினைக்கவில்லை. அந்த நிலையிலையும் அப்படி சொன்னதுனால தான் அவங்கள அடித்து கொண்டு வந்து தொழுமரத்தில் மாட்டி சிறையில் வைக்கிறாங்க. சொன்னதுனால தான். ஆனால் இப்போவும் வாய் சும்மாவே இல்லை. அதை தான் சொல்கிறேன். அப்போ சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட நிலையிலும் பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை பாடி பாடி துதிக்கிறாங்க. ஏன் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கக்கூடாது? உன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லை, உன் வாயை இப்படி வச்சுட்டு தானே இப்போ அடி வாங்கினது இல்லை அப்படின்னு யாரும் கேட்கல. அப்படி சில பேருக்கு உங்களை கேட்பாங்க, ஏன் போய் தான் அடி வாங்கிட்டு வந்துடும், வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கக்கூடாது, என்னங்க பாட்டு வேண்டி கிடக்குது, என்னங்க ஜபம் வேண்டி கிடக்குது, இந்த மாதிரி தான் பண்ணி தான் எல்லாம் ஊரில் வம்பழுது. அதுதான் இல்லை. நிறைய பேர் இல்லை சோர்ந்து போகிறாங்க. ஐயோ பிரச்சனை வருது, ஐயோ எதிர்ப்பு வருது. ஆண்டவர் சொல்கிறாரோ, எதுக்கு மத்தியில் அனுப்புகிறாரோ? ஓநாய்களுக்குள்ள ஆட்டுக்குட்டி அனுப்புகிறார். எனவே வருங்க, கவலைப்படாதீங்க. இங்கே என்ன பார்க்குறோம்? பவுலும் சீலாவும் அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? பாட்டு பாடும்போது, துதிக்கும் போது சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள்லாம் என்ன செய்யுது? அசைந்தது. கதவெல்லாம் திறவுண்டது. எல்லாரும் எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க. எல்லாரும் வெளியில் வந்துட்டாங்க. கவனிங்க, இப்போ அதெல்லாம் நேரம் இல்லை. கவனிங்க, வெளியில் வந்தாச்சுங்க. எல்லாம் கவனிச்சுட்டு வாங்க. வெளியில் வந்த உடனே அந்த காவக்காரன் என்ன நினச்சிட்டோம், ஐயோ எல்லாம் தப்பி ஓடிட்டான்னு சொல்லித்தான் அந்த கத்தி எடுத்து குத்திக்க போகும்பொழுது பவுல் ஓடி போய் என்ன சொல்கிறான்? ஒன்றும் செய்யாத, நான் இங்கே தான் இருக்கிறேன். நீ நினைக்கிறவே நாங்களாம் ஓடி போகிற ஆள் கிடையாது, இங்கே தான் இருக்கிறேன். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படின்னா இவங்க எவ்வளோ நல்லவங்க. அப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ தெய்வ சக்தி இருக்குது என்று சொல்லி பார்த்து, ஆண்டவர் மாடே நான் ரட்சிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்க, புரியுதா? அப்போ அவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ என்ன செய்ய? விசுவாசி என்று 31 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி அவனுக்கு அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை 32 இருக்கு போதித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? பவுலும் சீலாவும். எப்போ சொல்கிறாங்க? ராத்திரியில் சொல்கிறாங்க. எந்த நிலையில் சொல்கிறாங்க? கை காலெலாம் அடிக்கப்பட்டு காயங்க. அடினா அடி, உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு அடி இல்லைங்க, சரியான அடி. அவ்வளவு அடி, காயம், ரத்த காயத்தோடு வந்து இயேசுவை பற்றி அந்த கர்த்தருடைய வார்த்தையை எங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்குது வசனம். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு சும்மா இடுப்பை வலிக்குது, முட்டையை வலிக்குது, நாந்த வலிக்குது, கையை வலிக்குது, முதுவை வலிக்குதுன்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வர்றது கிடையாது. காலை வலிக்குது, கையை வலிக்குது, இதெல்லாம் உடம்புல இருந்தால் எல்லாம் வலிக்க தான் செய்யும். இவ்வளவு அடி வேதனையின் மத்தியிலையும் அவங்க என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம்.
கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார்கள். அப்புறம் என்ன நடந்தது என்று வசனத்தை போதித்தார் என்று எழுதியிருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, அன்னைக்கு ராத்திரியிலேயே அந்த நேரத்திலேயே அவங்களை என்ன செய்தாங்க? அவர்களுடைய காயங்களை கழுவுறான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். நைட்ல ஞானஸ்நானம். என்னங்க இது? நைட்டோட நைட்டு அப்பவே ஞானஸ்நானம். அப்புறம் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தங்கள் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மகிழ்ச்சியாயிருந்தான். நல்லா கவனிக்கிறீங்களா? மகிழ்ச்சியாயிருந்தான். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மகிழ்ச்சி எங்கே இருக்குது? எங்கேருந்து வந்தது? எப்படி வந்தது? யாரால் வந்தது? பவுல் சீலா மூலமாக வந்தது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இது போல் நீங்கள் போதிக்கணும், சொல்லணும், வசனத்தை சொல்லும்போது உங்களால் 4 பேருக்கு 4 குடும்பத்துக்கு 4 பேர் நல்லது நடக்குது மட்டும் இல்லை, அவங்க மனசில் சந்தோஷம் வரும் பொழுது உனக்குள்ளே என்ன வரும்? உங்களுக்குள்ளே என்ன வரும்? இப்போ சொல்லுங்கள், சந்தோஷம் எங்கேருந்து வருது? எப்படி வருது? இது தாங்க சந்தோஷத்தை பெற வழி. இது தெரியாமல் என் பிரச்சனை தீரணும், வியாதி தீரணும், கடன் தீரணும், ஒன்றும் தீராது. நீங்கள் இப்படி செய்ய என்ன ஆகும்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அது பாட்டு கலந்து போயிட்டே இருக்கும். என்ன சொல்ல வருகிறேன்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அங்கே நான் பார்த்தோம், இயேசு 70 பேர் அனுப்பினார். ஓடி எல்லாரும் வந்து ஒரே சந்தோஷம் உங்களுக்கு. எதனாலயா? அப்போ ஒரு அற்புதங்களை பார்க்கும்போது, அடையாளங்களை பார்க்கும்போது, கிரியைகள் நடக்கும்போது, விடுதலை கிடைக்கும்போது, இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, இயேசுவை பற்றி மற்றவர்கள் கேட்கும் பொழுது உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கத்தானே சரி. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், நிறைய பேரை நான் கவனிச்சிருக்கிறேன். எடுத்து நிறைய பேர் சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் 4 வார்த்தை இயேசுவை பற்றி சொல்லி ஒருத்தவங்க கேட்டாலே நம்ம மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி அது சொல்ல விவரிக்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்க்குறேங்க. நான் பார்க்கிறேன், உங்களில் அநேகர் பார்த்து கொண்டிருக்கீங்க. என்னிடத்தில் அதை ஷேர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அதை பற்றி பேசினாலே அவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையா, அது அப்புறம் நம்ம சொல்கிறது 4 பேர் அப்படி கேட்டாலே போதுங்க, நம்ம மனசு ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க. அப்போ சந்தோஷம் எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை சொல்கிறதுல தான் இருக்குது சந்தோஷம். நான் சொல்லுகிறேன், ஊழியம் செய்யணும். இப்போ சொல்லுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும்னா சும்மா உன் சூழ்நிலையே சொல்லிட்டு உட்காந்துருக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன். எப்போ பார்த்தாலும் உங்கள் சூழ்நிலை, உங்கள் கஷ்டம், உன் பிரச்சனை, உன் பிரச்சனை தான் இருக்குதே. உன் பிரச்சனைக்கு தீர்வு, முடிவு என்ன செய்யணும் சொல்லுங்கள்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். நான் 2 சம்பவம் சொன்னேன். இயேசு அனுப்பினார், 70 பேர் அனுப்பினார். பவுலும் சீலாவும் என்ன செய்ததாக பார்க்கணும். சிறைச்சாலைக்காரனை வீட்டுக்கு போய் வசனத்தை போதிச்சதுனால அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் எப்படி இருந்ததாக வாசிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷங்க, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எனவே மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்கிறது? சந்தோஷம் எங்கே இருக்கிறது? அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர்களுடைய 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே விசுவாசிகள் எப்படி இருந்ததாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் இருந்தார்கள், போஜனம் பண்ணி. ஆதி காலங்களிலே நான் திரும்பவும் சொல்றேன், மகிழ்ச்சி என்பது எங்க இருக்கிறது? இந்த நாளுக்கு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இதை பற்றி வேதத்தில் என்ன சொல்லப்படுது? இன்றைக்கு ஓய்வு நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா? இது மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் எண்ணுவாயானால் அப்பொழுது நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். இது என்ன நாள்? இது இந்த ஞாயிற்றுக்கிழமை. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் 13-14 நீ வாசிக்கிறோம். எனது பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க, அவங்க இஷ்டத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் இஷ்டம்? நான் இன்றைக்கி தான் அந்த வேலைக்கு போவேன், இன்றைக்கி தான் நான் கான்கிரீட் போடுவேன், இன்றைக்கி தான் ரூஃப் கான்கிரீட் போடுவேன், இன்றைக்கி தான் நான் அந்த எக்ஸாம் எழுத போவேன், இன்றைக்கி தான் அதை பண்ணுறேன். எல்லாம் உங்கள் இஷ்டம். தனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், சொந்த பேச்சை பேசாமலும், சொந்த பேச்சு. இன்றைக்கி தான் பங்கு பிரிக்க வருவாங்க, இன்றைக்கி தான் பாகம் பிரிக்க போவாங்க, இன்றைக்கி தான் சரிவேறு நிலம் அளக்க வருவான், இன்றைக்கி தான் சரிவேறு தோட்டத்தையும் வயலையும் வரப்பையும் அளக்கத்தையும் இன்றைக்கி தான் வருவாங்க. நடக்கிறது நான் சொல்கிறேங்க. அந்த கதையெல்லாம் இப்போ பேசுகிறது நல்லா இருக்காது. இப்போ அவன் இஷ்டத்துக்கு வந்துட்டுருக்கிறான். சட்டப்படி செய்யவே கூடாது. முதல்ல வாரம் பூரா ஊரெல்லாம் சுற்றிட்டு வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தான் வருவான் நம்மள்கிட்ட வந்து பணம் வாங்கிறதுக்கு. இதுக்கு போய் நிற்க வேண்டியது. ஞாயிற்றுக்கிழமையில தாங்க நிறைய பேர் நிறைய காரியம் வச்சுக்கிறாங்க.
காது குத்தி, மூக்கு குத்தி, காலு குத்தி, முஞ்ச குத்தி, எல்லாம் குத்தி, எல்லாம் அப்புறம் உங்களை குத்த ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க, படிக்க சீக்கிரம். ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். இங்க பாருங்க, மகிழ்ச்சி எங்க இருக்குது? மகிழ்ச்சி எங்க இருக்குது? அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் மகிழ்ச்சி இல்லை? ஆலயத்துக்கு வர்றது கிடையாது, ஆராதனை முக்கியப்படுத்துறது கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறோம் சொந்த வேலையை வச்சுக்க வேண்டியது. அப்புறம் எப்படி உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும்? அதை மகிமையாய் நீ என்ன வேணும். அப்படியானால் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காதீங்க, பிரச்சனையை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. சொல்லுங்க, என்ன செய்யணும்? கவனிங்க. எனவே ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். மன மகிழ்ச்சியாயிருப்பாய். ஆண்டு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? உடனே எங்கள் சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, இன்றைக்கி போனால் தாங்க வருமானம், இன்றைக்கி போனால் தாங்க வேலை, இன்றைக்கி தாங்க வேலை கிடச்சிது, இன்றைக்கி இந்த வேலைக்கு போனால் தாங்க சம்பாத்தியம். சரி, பின்ன உங்கள் சம்பாத்தியத்தை நீ பார்த்துங்க. கர்த்தருக்காக நீங்கள் வந்து பாருங்கள். சரி, இப்படி தான் ஓடுறோமே, உழைக்கிறோமே, சம்பாதிக்கிறோமே, சந்தோஷமாக இருக்கிறியா? இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தரில் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும்னா, இந்த நாளை நீங்கள் என்ன செய்யணும்? நான் சொல்ல வந்தது என்னென்னா, தேவாலயத்தில் அவங்க என்ன செய்தாங்க? அனுதினமும் கூடி ஐக்கியமாகி ஆராதித்தார்கள். எனவே ஆலயத்துக்கு வரணும், ஆராதனைக்கு வரணும், தேவ சனங்களோடு சேர்ந்து ஆராதிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க நான் வீட்டிலே ஆராதிச்சுக்கிறேன்னாங்க, சில பேர் சொல்லுவாங்க நான் அங்கே ஆராதிக்கிறேன்னு. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஜனத்தோடு இணைந்து சேர்ந்து ஆராதிப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. அதன் மூலமாக தான் மகிழ்ச்சி கிடைக்கிறது. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நூதனமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் ஆன்லைனில் பார்க்குறோங்க, அப்புறம் பென் லைனில் பார்த்துக்கிறோங்க, நாங்கள் அந்த லைனில் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் வேறு லைன் வந்து உங்களை பார்க்கும். லைன் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு லைன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. LINEன்றது லைனு. நான் சொல்கிறது LION லைனு. சொல்லுங்கள், நீங்கள் வேறு லைனில் போனீங்கன்னா உங்கள் லைனில் லைன் வரும். அது என்னென்று தெரியுமா உங்களுக்கு? லைன்றது சிங்கம். வசனம் என்ன போட்டிருக்குது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு மேலே கெட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. நீங்கள் வேறு லைனில் போனீங்கன்னு சொன்னால் உங்கள் வீடு தேடி லயன் வரும். இது என்னது? சிங்கம் இங்கெல்லாம் வராது, காட்டில் தான் வரும். நான் சொல்கிறேன், அந்த சிங்கம் இங்கே வராது. அதுதான் இது பிசாசு. பிசாசானவன் சிங்கம் போல வருவானா. சாத்தான் உன் குடும்பத்தில் வந்து உன்னை சமாதானத்தை கெடுத்துருவான். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் காரியம்னா இதுதான். தெளிந்த புத்தி இல்லை, வேறு லைனில் போகிறது. அதான் சொல்கிறேன், ஆன்லைன், இந்த லைன், இந்த லைன்னுட்டு. நீ எந்த லைனில் போனாலும் சரி, உன் லைனில் லைன் வந்துடும். எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எனவே நமக்கு மகிழ்ச்சி உண்டாவதற்கான வழியை சொல்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்கான காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. படிக்கலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு என்ன உண்டு? பரலோகம். அவங்களுக்கு தான் பரலோகமா. எல்லாரும் பரலோகம் பாட்டு பாடிட்டு இருக்கோம், பரலோகம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பரலோகம் யாருக்கு ஒரு எதுன்னு போட்டிருக்கு பைபிளில் பாருங்க. நீதி கவனிங்க, சீக்கிரமா பாருங்க. கவனிங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இது விசுவாசிக்குள்ள சபையில் நடக்கிற விஷயங்க. நீ தான் பரலோகம் போவியா? இங்கே பாருங்க, நீ தான் பரலோகம் போவியா? இதெல்லாம் எப்படி தான் பரலோகம் போகும்போது தெரில. இதெல்லாம் பரலோகம் போக மாட்டேன். இந்த மாதிரி பேசுகிறத நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையோ, உங்களை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, நீ தான் பரலோகம் போக மாட்டேன், நீ எப்படி தான் பரலோகம் போக தெரில, இதெல்லாம் பரலோகம் வந்துருமா? எப்படி? ஓ, இவங்க பரலோகம் போயிடுவாங்களாம், நீங்கள் போக முடியும். நான் சொல்கிறேன், யார் பரலோகம் போவா? படிங்க, இப்போ படிங்க. 5ஆம் அதிகாரம்
நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். நல்லா கவனிக்கணும். நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க யாரோ அவங்களுக்கு தான் பரலோகமா. போதுமா? நல்லா கவனிக்கிறீங்களா? பரலோகம்னா யாருக்கு பரலோகம்? பரலோகம்னு பாட்டு பாடிட்டா பரலோகம் போட முடியாது. நீதி நிமித்தம் துன்பத்தை யாரு சகிக்கிறார்களோ படுகிறார்களோ அவங்க தான் பரலோகம் போக முடியும். இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரல, இருந்தாலும் இந்த நேரத்தில் இதையும் சொல்லி சீக்கிரமா படிக்க மாட்டீங்களா? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், உங்க மேல பொய்யாக இல்லாத பொல்லாதல இட்டு கட்டி கதை கட்டி இட்டு கட்டின்னு சொல்றாங்கல்ல, பொய்யாக பழி போட்டு தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். என்ன செய்யணும்? இருங்க என்ன செய்யணும்? ஐயோ அந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம், அப்புறமா படிப்போம். பைபிளில் தெரியாதனமாக எழுதிட்டாங்க. இந்த மாதிரி செய்தாங்கன்னா நான் இந்த மைக்கில் நின்று ஸ்டேஜில் நின்று சொல்லக்கூடாது, எடுக்கணும். உங்களுக்கு புரியும். யார் எங்கே இருக்கிறோம் வரிஞ்சு கட்டிட்டு என்னது யார் இதுங்க பேசுறதுன்னு. இங்கே பாருங்க, ஏற்கனவே எங்களை முடியுமா தான் இருக்கும், அதில் இதை ஒரு சுற்றி அதாவது வீர விசத்தை காட்டு. எங்கே இருக்கிறோம் என்ன பேசிட்டு யார் அது? நம்ம ஆண்கள் பாருங்க, போட்டிருக்கிறது அரை கை சட்டையாக இருக்கும். இப்படி என்ன 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 பேசிட்டு யார் பேசுறது? இன்னும் முழுக்கை சட்டை மடிக்கி விடுற மாதிரி என்ன போட்டிருக்குது? இந்த மாதிரி நம்ம ஒருத்தங்க பேசிட்டாங்கன்னா என்ன செய்யணும்னு போட்டிருக்குது. ஐயோ அதை சொல்லாதீங்க, சந்தோஷம் வந்துட போகுதுங்க. எப்படிங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன வருது? துக்கம் வருது, கவலை வருது, வருத்தம் வருது, கோபம் வருதுங்க. இது ஒரு பக்கம் இருக்கும், கோபம் வருதுங்க. பாருங்க, வருதே கோபம். என்னை எப்படி சொல்லலாம்? இதுக்கு பதில் சொல்லாமல் இதை நான் கேட்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். யாரு? நம்ம சபை விசுவாசி தான், வேற யாரும் இல்லை. எப்படிங்க நீங்கள் பேசலாம்? ஒரு விசுவாசி இப்படி பேசலாமா? நான் சொல்கிறேன், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து உங்கள் மேலே என்ன சொல்லிட்டாங்க? பொய்யா தான் சொல்கிறீங்க. அதை தான் இங்கே தூக்கிறாங்க. உண்மையாக இருந்தால் பரவாயில்லைங்க, என் மேலே இல்லாத பொருளதை அது எப்படிங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அது எப்படிங்க கேட்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் முடியாதுங்க, நான் கேட்பேன். நீங்கள் கேட்குறீங்களா நான் கேட்கட்டுமா? என்னட்ட நீங்கள் கேட்குறீங்களா நான் கேட்கட்டுமா? வசனம் என்னங்க? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் என்னங்க சொல்கிறாரு? உங்களை யாராவது அப்படி பேசுனாக்கா என்ன செய்யணும்னு சொல்கிறாரு? சண்டைக்கு போகணும்னு சொல்கிறாரா? சந்தோஷப்பட்டு சிரிக்க சொல்கிறாருங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏன் சந்தோஷம் இல்லை? கவனிங்க, இப்படி இருந்தால் படிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும். சரிங்க, பலன் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பலனாவது பலாப்பழமாவது ஒன்றில் 2 இன்னைக்கு நீ பார்த்து நீங்கள் வருவாங்க பார்ப்போம். இந்த வாரம் வரும் இல்லை, நான் வரேன், கீழே வரேன். எங்கே இருக்கும்? இந்த வழியாக தானே போவோம். நான் நிறுத்தி வச்சு நான் கேட்குறேன்னா இல்லையா பாரு. எத்தனை பேர் வைராக்கியமாக இருக்கீங்க? உங்களை பற்றி சொன்னாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. சொன்னது உண்மை தான், அதையும் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் மேலே பொய்யா சொன்னாங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேங்க. என்ன செய்யணும்? இப்போ நம்ம ஒரு நல்ல விசுவாசி என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? சொல்ல மாட்டீங்க, செஞ்சால் தானே சொல்கிறதுக்கு. சந்தோஷப்பட்டு களிக்கு வரணும். இல்லையே நான் சொல்கிறேன். அப்படி இருந்தால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறாது. நீங்கள் அப்படி இருந்து பாருங்கள். நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜெபத்திலேயே நான் எங்கேயோ சொன்னது நான் திரும்ப சபைக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், கவனிங்க. பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவரிடத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒருவர் ஜெபம் பண்ணுறதுக்காக போயிருந்தார். ஊழியம் செய்யலை, விசுவாசி தான் அவர். ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ண போனவர் தான் அவர் ஊழியக்காரர் கிடையாது. அப்போ பாஸ்டர் கேட்டார், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்காக நான் சொல்கிறேன். உனக்கு பேச தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அவர் நினச்சிக்கிட்டாரு, பிரசங்கம் முன்னாடி கூப்பிட்டு வச்சு பேச சொல்லுவார் போடுங்க. நல்லா பேசுவேன் பாஸ்டர், பிரசங்கெல்லாம் பண்ணுவேன் பாஸ்டர். அவர் உடைய தலையாடிட்டு அப்படியா? அப்போ சொன்னாராம், பேசாத ஊமையை போல் பேசாதவனாக இருந்துரு, பேசாத ஒரு ஊமையை போல் இருந்துரு. என்னடா அப்படி சொல்கிறாரு. அடுத்தது, உனக்கு காது நல்லா கேட்குமா அப்படின்னாரா. காதெல்லாம் நல்லா கேட்கும் பாஸ்டர்னா. அது சொன்னார், காது கேட்காதவனை போல் இருந்தோடு, செவிடனை போல் இருக்கணும். 2ஆச்சா? 3வது, கண்ணு தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும் பாஸ்டர். அது சொன்னாராம்,
கண்ணு தெரியாதவனை போல இருந்துரு. எல்லாமே நேர்மறை சொல்லி முடிச்சுட்டு சொன்னாராம், இந்த 3ஐயும் நீ கடைப்பிடிச்சின்னு சொன்னா சின்ன உன்னுடைய வாழ்க்கையில், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்திலையும் சரி, உன் வாழ்க்கையிலையும் சரி, உன் குடும்பத்திலையும் சரி, நீ ஜெயிச்சிடுவேன்னாராம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ஜெயம் எடுக்க வேண்டும்னால், நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால், நீங்கள் இந்த 3 காரியத்தை மனசில் வச்சிங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, எப்படி இருக்கணும்? வார்த்தை பேசவே கூடாது. வாயை மூடிட்டு ஊமை எப்படி இருப்பான் அதுமாதிரி நீ பாட்டு போயிட்டே இருக்கணும். ஒன்றாச்சுங்களா? அதேமாதிரி யார் உங்களை பற்றி ஏதாச்சும் பேசுனாங்கன்னா என்ன பண்ணுவான்? இந்த செவிடன் என்ன பண்ணுவான்? என்ன சொன்னாலும் காதில் வாங்க. அந்த மாதிரி செவிடனை போல் போயிடணும். நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். என்ன பாட்டு பேசிகிட்டு இருக்கோம், பாட்டு போயிட்டுருக்குறேன், அப்படி தான் இருக்கணும் நீங்கள். 3வது, உங்கள் கண்ணு முன்னால் நடக்காதெல்லாம் நடக்கும், என்னென்னமோ நடக்கும். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, அதெல்லாம் கண்ணை மூடிட்டு கண்ணு தெரியாத எப்படி இருக்கணும், நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம். இப்போவும் நான் சொல்கிறேன் விசுவாசிகளுக்கு, இன்றைக்கி பிரச்சனைகளுக்கு காரணம் என்னென்னா, சொல்லாததை கூட சொன்னதாக சொல்லி வம்பு பண்ணுற ஆள்லாம் இருக்கிறாங்க. எட்டத்தில் தூரத்தில் இப்போ அங்கே பாருங்கள், நம்ம இந்த நவ மரத்துக்கு நேராக நின்றுட்டு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே கீழே உள்ள இந்த புக் ஸ்டால்கிட்ட 2 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்களோ எதை பார்த்து, இங்கே பாரு என்ன தான் பேசுகிறாங்க, உன்னை பார்த்து பேசுகிறாங்க, உன்னை திரும்பி பார்க்குறாங்க பாரு, உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க, உன்னை பார்த்து தான் பேசுகிறாங்க. உடனே போக வேண்டியது. என்ன என்னை பார்த்து பேசுகிறேன்? இவங்க எதையாவது பேசி எதையாவது சிரிச்சுட்டு இருப்பாங்க. என்ன என்னை பார்த்து சிரிக்கிறேன்? இதெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு? இப்படி தான் நிறைய பேர் போய் வம்பு வளர்க்குறது. போய் என்னை பார்த்து சிரிக்கிற, என்னை பார்த்து பேசுகிற. நான் சொல்கிறேன், உன்னை பார்த்து பேசுகிறதாவே இருக்கட்டும், உன்னை பார்த்து பேசுகிறதாவே இருக்கட்டும், சிரிச்சதாகவே இருக்கட்டும், நீ எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல ஆவிக்குரிய விசுவாசி. இன்றைக்கி இந்த இது நல்ல மனசில் வச்சிங்க. என்னது? பேசாத ஊமையனை போல போயிடணும், செவிடனை போல போயிடணும். நீ ஜெயிச்சிருவ. சும்மா ஒவ்வொன்றுக்கும் போய் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, உன் சமாதானம் கெட்டு போயிடும். தெரியுதா? உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது, உன் பிரச்சனை தீராது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு வசனம்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான மொழிகளை பொய்யாக உங்கள் மேலே சொன்னாக்கா சண்டைக்கு போங்க. அப்படி போட்டிருக்க, சந்தோஷப்படுறதையே போட்டிருக்கு. ஏன் உனக்கு கோபம் வருது? என்ன தான் பேசுகிறாங்க, என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, என்னை பார்த்து தான் பேசுகிறாங்க. உன்னை தான் பார்த்து பேசட்டும், எதை தான் பேசட்டும். யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பானதில்லை, வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த, இது வரைக்கும் நம்ம பார்த்த கற்றுக்கொண்ட பாடங்களை பார்க்கும் பொழுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு சொன்னார். அது எப்போ மாறும், எப்படி மாறும் என்று சொன்னால், கவனிங்க, வாழ்க்கையில் நம்ம துக்கம்தான் சந்தோஷமாக மாறும். துக்கமே இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகிற அனுபவிக்கிற எந்த விதமான துக்கமான காரியம் இருந்தாலும் சரி, தேவன் அதை சந்தோஷமாக மாற்றுவார், மாற பண்ணுவார். இன்றைக்கி நிறைய பேர் துக்கத்தையே சந்தோஷமாக மாற்றி கொள்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அதுக்கு தான் சொன்னேன், பவுலும் சீலாவை நான் சொன்னேன், உதாரணமாக சொன்னேன். யோபு எடுத்துக்கொள்ளுங்கள், யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், தாவீது எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்களும் படாத கஷ்டங்களை, ரொம்ப கஷ்டங்கள் பட்டாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த நிலைமையை, அந்த சூழ்நிலையை அவர்கள் என்ன செய்தார்கள்? மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டார்கள். மோசையை எடுத்துக்கொள்ளுங்கள். மோசையுடைய வாழ்க்கையில் எபிரேயரில் வாசிக்கிற நேரம் இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஆனால் மோசே அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம், தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதையே அவன் தெரிந்து கொண்டான் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது நான் பார்க்குறோம். எபிரேயர் 11, 24, 25 வாசிக்க வேண்டாம், குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அப்போ பாருங்கள், அப்போ எதில் ஒரு சந்தோஷத்தை பார்க்குறாரு பாருங்கள். துன்பத்தில் தான் சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். கவனிங்க, நிறைய பேர் மீன் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருமே மீன் சாப்பிடுவாங்க, நானும் சாப்பிட்றேன். கவனிங்க, எல்லா மீன்லேயுமே முள் இருக்குதுங்க, முள் இல்லாத மீனே கிடையாதுங்க. ஆனால் நல்லா கவனிங்க, எந்த மீனாக இருந்தாலும் சரிங்க, அந்த மீனுக்குள்ளே முள் இருந்தாலும் முள் உள்ள மீனாக இருந்தாலும் அந்த மீன் உங்களுக்கு ருசியை கொடுக்கறது. அந்த முள்ளை எடுத்துட்டு நம்ம மீனை சாப்பிட்டு நம்ம ருசிக்கிறோம். அதே போல் கவனிங்க, ரோஜா பூ இருக்குது, எல்லாருக்கும் பிடித்த ஒரு அழகான பூ. அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதை சுட்டிக்கிறாங்களோ இல்லையோ, ரோஜா பூனா எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அந்த ரோஜா எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அது முள்ளுக்கு மத்தியில் தான் இருக்குது. அந்த ரோஜா பூ மத்தியில் சுற்றியும் முள் இருந்தாலும் நாம் அதனுடைய அழகை ரசிக்கிறோம்.
அதனுடைய அழகை ரசிக்கிறோம். அதையோ முள் இருக்குது என்று நினைக்கிறது இல்லை. அதே போல் முள் இருக்குன்னு சொல்லி யாரும் மீன் சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை. முள்ளை எடுத்துகிட்டு தான் மீன் சாப்பிட்றோம். அந்த மீன் ருசிக்கிறது, அதை ருசியை நம்ம அனுபவிக்கிறோம், அதன் அழகை நம்ம ரசிக்கிறோம். ரோஜாப்பூவுடைய அழகை நம்ம ரசிக்கிறோம். அதே போல் கடிகாரம் இருக்குது என்று சொன்னால் ரெண்டுமே முள் தான். ஐயோ முள் என்று சொல்லி யாரும் பார்க்காம இருக்க, நிமிஷத்துக்கு பார்க்குறோம். இப்போ கடிகாரம் கட்டிருக்கிறோம், கையை பார்ப்பாங்க, என்னது மணி என்னாச்சு என்று சொல்லி பார்க்காம இல்லை. நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உட்களைப் போல துன்பங்கள் 1000 வந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், அவற்றின் நடுவிலையும் ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே தான் இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கத்தின் மத்தியிலையும் துக்கத்தின் நடுவிலையும் நீங்கள் சந்தோஷத்தை காண முடியும், அடைய முடியும். அது எப்படி என்று சொல்லும்போது நிறைய காரியத்தை நான் சொல்லிட்டேன். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும், உங்களுடைய நேர்மை நியாயத்தில் உறுதியாக இருக்கணும், யோசேப்பை போல, தாவீதை போல திடப்படுத்தணும், தானியேலை போல ஜெபிக்கணும், யோபுவை போல உறுதியாக இருக்கணும் என்று அநேக காரியங்களை நான் சொல்லி கடைசியாக நான் சொன்னேன். இயேசுவாலே அனுப்பப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? 70 பேரும் போய் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை விதைத்தார்கள். பவுலும் சீலாவும் அதே போல் பாடி துதித்து ஆண்டவர் வரத்தை விதைத்தார்கள். அந்த வீட்டார் அனைவரும் சந்தோஷமாக இருந்ததாக நான் பார்க்கிறோம். அதன் மூலமாக அவனோட சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். என்னது? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தருடைய வார்த்தையை போய் சொல்லுங்கள், இயேசுவை பற்றி சொல்லுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. ஊழியம்னா என்ன? ஊழியம்னா என்ன? இயேசுவை பற்றி, இயேசு உங்களுக்கு செய்ததை, உங்களுக்கு தெரிந்ததை மற்றவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோதான். இதுதான் ஊழியம். வேறு இதுக்காக போய் நீங்கள் இன்னும் பெரிய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வசனத்தை நம்ம படித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். யோவான் 15ஆம் அதிகாரம் எடுங்க. நான் இதோடு முடிச்சிடுறேன். எல்லோரும் எடுங்க. இந்த வசனத்தை நீங்கள் எல்லோரும் படிக்கணும். இப்போ யோவான் 15ஆம் அதிகாரத்தை எல்லோரும் திருப்பி கொள்ளுங்க. எடுத்தாச்சா? 11வது வசனம், யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் இவ்வளோ நேரம் 1.5 மணி நேரம் உங்களோட நான் பேசியிருக்கிறேன். இது இயேசு சொன்ன வார்த்தை. என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இன்றைக்கு இந்த நாளிலே இந்த வேத வசனங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். இதை கேட்டுக்கொண்டால், இதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். வாங்க ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாங்க ஜெபம் பண்ணுவோம் சீக்கிரம். இயேசுவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணுமா? என்ன செய்ய போகிறீங்க? முதலாவது இந்த கேட்ட வார்த்தை சத்தியத்துக்கு உங்களை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாண்டவரே, நான் ரொம்ப துக்கத்தோடு வந்தேன். நான் துக்கத்தோடு தான் வந்திருக்கிறேன். என் மனசில் நிறைய துக்கம் இருக்கிறது. என் பிள்ளைகளை குறித்த துக்கம், என் மனைவியை குறித்த துக்கம், அவங்க இன்னும் வியாதி இன்னும் சுகமாகலை, அவங்க நடக்க முடியல, நிற்க முடியல, அடிக்கடி நோய்வாய்ப்படுறாங்க, வியாதி என்று சொல்லி அடிக்கடி நான் வைத்திய செலவுனால நான் மிகுந்த உடைந்து சோர்ந்து போயிருக்கிறேன். எனக்கு ரொம்ப கடன் பாரம் பிரச்சனை அதிகமாக இருக்குது. கடனிலேருந்து நான் விடுபட முடியல. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். மேலும் மேலும் கடன்காரனாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத நிம்மதியே இல்லை. ராத்திரியில் படுக்கும்போது எனக்கு தூக்கமே இல்லை, நிம்மதி இல்லை என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். தீராத வியாதி, என்னுடைய வியாதிக்காக தான் நான் சபைக்கு வந்தேன். நான் இதற்காக எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், நான் இன்னும் சுகம் அடையலை, எனக்கு பூரண சுகம் கிடைக்கல, நான் வருத்தத்தோடு தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். என் துக்கம் என்றைக்கு சந்தோஷமாக மாறும் என்று எண்ணுகிறீர்களோ, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் புருஷன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஒரு மனம் இல்லை, சமாதானம் இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை, தினமும் சண்டை, வாக்குவாதம் தான் மிஞ்சுகிறது. இவன் குடும்பத்தில் என் மனைவி என்னை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள், புருஷனை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள், பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படுகிறதில்லை, சொல் பேச்சு
பேச்சு கேட்காமல் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளை எதிர்த்து பேசுகிறார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு கவலை இருக்கிறது. கீழ்ப்படியாத பிள்ளையை குறித்து என் மனதில் ஒரு அமைதி இல்லாமல் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தரை நோக்கி மன்றாடு. கர்த்தரிடத்தில் உன் காரியத்தை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. என் பிள்ளையின் வாழ்க்கை என்னவாகும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை என்ன அமையவில்லையே என்று எத்தனை காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்க. ரீபாலாதாரா சந்தாராதீரா கராபரா. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணைவி கிடைக்கலையே, ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையலையே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கி என்ன கிடைக்கலையே, இன்னும் நான் நல்ல ஒரு வீட்டை இன்னும் கட்டலையே என்று என்னுடைய தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று எத்தனை காரியங்களை நினைத்து எனக்கு வர வேண்டிய பண வரவு, எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்காமல் இருக்கிறது, எனக்கு வர வேண்டிய பண ஊதிய உயர்வு கிடைக்காமல் இருக்கிறது, எனக்கு வர வேண்டிய பண உயர்வு கிடைக்காமல் இருக்கிறது, எனக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்கள் சரியாக கிடைக்காமல் இருக்கிறது. இதே போல இன்னும் எத்தனை நான் சொல்ல முடியாத எத்தனை காரியங்களை குறித்து உள்ளத்திலே கலங்கி கொண்டு கலக்கத்தோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் கலக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். உன் துக்கம் சந்தோஷமாக மாற போகிறது. கர்த்தர் இன்றைக்கு உன் சங்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீ காணொளி மூலமாகவோ அல்லேலூயா ஆன்லைன் மூலமாகவோ, நீங்கள் தூரத்திலிருந்து தூர தேசத்திலிருந்து நீங்கள் எந்த இடத்திலிருந்து ஏற்றுக்கிற எங்கேருந்து யாராக இருந்தாலும் சரி, கேட்கிற அனைவர் மீதும் உங்கள் அனைவர் மீதும் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உன் துக்கம் சந்தோஷமாக மாறப் போகிறது. உன் மனதில் உள்ள வேதனைகள் மாறப் போகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உனக்கு ஊழியம் செய்கிறேன், உடைய வார்த்தையில் எடுத்து சொல்லுவேன், சுவிசேஷத்தை விதைப்பேன். ஆண்டவர் யோபுவை போல மற்றவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க. அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிங்க. பிரைஸ் எல்லாம். நான் இப்போது ஜெபிக்கல, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் என்ன பேசினாலும் சரி, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுற ஒரு மனசு எனக்கு வேணும். அன்றைய பவுல் சீலாவை போல துன்பத்தின் மத்தியில் துயரத்தின் மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய திடமானது எனக்கு வேண்டும் ஐயா. தானியேலை போல ஜெபத்தில் உறுதியாக தடுத்திருக்கிற ஒரு ஜெப ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, சாத்ராக்கு மேஷாக்கு போல ஆண்டவரே விசுவாசத்தில் உறுதியாக வைராக்கியமாக இருக்கணும் ஆண்டவரே. என்ன எதிர்ப்பு சோதனைகள் போராட்டம் வந்தாலும் ஆண்டவரை உண்மை மறுதளிக்காமலும் ஆண்டவரை விக்கிரக ஆராதனைக்கு இடம் தராமலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாசமாக இருக்கிற ஒரு இல்லத்தை தாங்கப்பா. அடிக்கடி மனசு மாறுகிறது. முடிக்கேறு போகலாமா, தாயத்து போடலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த காரியம் செய்யலாமா என்று பல விதங்களிலே உங்கள் பிரச்சனைகளுக்காக தீர்வு தேடி மனசு அங்கும் இங்கும் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அதனுடைய ஆவியானவர் உணர்த்துகிறார், வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட செய்களை விட்டுவிடு என்று கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய எண்ணங்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்நிய தெய்வத்தை நாடி பின்பற்றுவதற்கு வேதனை பெருகும் என்று சொல்லுகிறது. இருக்கிற வேதனை இன்னி பெருக்கிக் கொள்ளாத. ஆண்டவரை விட்டு வழி விலகி அவிசுவாசியம் ஆகி அந்நிய தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி, அதிகமான உபத்திரவப்படுவார்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை தாழ்த்துங்க. இந்த வார்த்தை கேட்டது முக்கியம் இல்லை, இன்றைக்கு ஆராதனைக்கு வந்தது முக்கியம் அல்ல, நம்ம எப்படி இந்த இடத்த விட்டு போக போகிறோம் என்பதுதான் முக்கியம். நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போகணும். உன்னோட வீட்டுக்கு சந்தோஷமாக போகணும். உன் துக்கம் சந்தோஷமாக மாறணும். இன்றோடு உன் துக்கத்துக்கு முடிவு கிடைக்கணும். உன் குடும்ப பிரச்சனைக்கு, உன் பிள்ளைகள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் என்று சொல்லி தீர்மானித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்க. ரீபாலா கபாரா சந்தரா கராபரா ரீபாலா தாரா சந்தனிமே லாதுரன் தரபரபரா ரீபாலாதாரதி சதரந்தரரியாதுலா கரபர ரீபாலாதாரதி சந்தினி மீரந்தரரியாதுலா கரபர. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து அப்படி நடக்க, அப்படி வாழ விருப்பமாக இருக்கீங்க? விருப்பம் இருந்தால், விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய வலது கையை ஆண்டவர் மேலே இருந்து பார்க்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வலது கையை பார்க்கணும். உங்கள் உயர்த்திருக்கிற உங்கள் கரங்களை பார்த்து அவர் தம்முடைய கையை நீட்டி உங்கள் கரத்தை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விருப்பம் உள்ளவர்கள் மாத்திரம் உங்கள் கையை உயர்த்துங்க. நான் அப்படி வாழ விரும்புகிறேன், நான் அப்படி மாற விரும்புகிறேன், என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும், என் வாழ்க்கை, என் குடும்பம் வருத்தம், வேதனைகள், வியாதிகளிலிருந்து நான் விடுபட விரும்புகிறேன். ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் சந்தோஷமாக வைப்பாரா, என் பிள்ளைகளை சந்தோஷமாக வைப்பாரா, எனக்கு அது வேண்டும் என்று கேட்கிற
அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக. அன்பின் பிதாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை பார்த்து சொன்னீர், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீர். அவ்விதமாகவே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து துக்கம் இருக்கிறதப்பா. மனசில் எத்தனையோ வருத்தங்கள் இருக்கிறதப்பா. இந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாற்றுங்க, மாற பண்ணுங்க. அதற்கு அவர்கள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. என்ன உபத்திரம் வருத்த வேதனைகள் வந்தாலும் ஜெபத்தில் உறுதியாக இருக்க, தானியேலை போல ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கணும். யோசேப்பை போல நீதியிலும் நியாயத்திலையும் உண்மையிலையும் உத்தமத்திலையும் உறுதியாக இருக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வழி தடவி போகாமல், வழி இடறி போகாதபடி ருத்தை போல கத்தாவே, எண்ணத்தை இழந்தாலும் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி நல்ல மகள் வாழ்ந்ததை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணத்தை சிந்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே கூட தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு உமக்கு உண்மையாக இருந்ததை பார்க்கிறோம். அதுபோல் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு உண்மை உறுதியாக பற்றி கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தானியேலை போல உறுதியாக ஜெபிக்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல விசுவாசத்தில் உறுதியாக இருக்க நீர் உம்முடைய பிள்ளைகளை கரங்களை திடப்படுத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பவுல் சீலாவை போல அந்த பாடுகள் உபத்திரத்தின் மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க, வசனத்தை சொல்லவும், துதிக்கவும், ஊழியம் செய்யவும், ஆத்ம ஆதாயம் பண்ணவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா. எப்போ பார்த்தாலும் வறுமையை சொல்லி, கஷ்டத்தை சொல்லி, கடனை சொல்லி, வியாதியை சொல்லி ஊழியம் செய்யாமல் அசதியாயிராமல் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய, சுவிசேஷத்தை விதைக்க ஆண்டவரே உமக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, மகிமைப்படுத்த, உங்களை பிரியப்படுத்த, சந்தோஷப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. அந்த வாஞ்சியை தாங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் அந்த வாஞ்சியை தாங்கப்பா. கேட்கிற அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியான இறங்கட்டும் ஐயா. இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்கிற, பார்க்கிற, தூர தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி, இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலையும், வாழ்க்கையிலையும், பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதங்களை செய்யுங்கப்பா. அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் ஆண்டவரே. மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளை நினைத்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து, படிப்பை நினைத்து, திருமணத்தை நினைத்து, பல காரியங்களை நினைத்து எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அவருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கணும், அவருடைய கவலைகளெல்லாம் நீக்கணும், அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாற செய்யுங்கப்பா. உமக்காக மாறட்டும், உமக்காக வாழட்டும். அவருடைய வேண்டுதல் விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. வந்த அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவன் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு